ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே நீர் எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனை வேலையும் உடைய திருப்பிரசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே எங்களை ஆண்டு ஆசீர்வதிக்கணுமா வேண்டிக்கொள்கிறோம். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தணுமா வேண்டிக்கொள்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்கவும் நாங்கள் சீர்படவும் ஸ்திரப்படவும் உமக்குள்ளே ஆண்டவரே அதிக கனிகளை கொடுத்து உமக்கண்டு நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொரு உதவித்தாரும் மீட்பரமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 51 நாம் பாடுவோம். பாடல் எண் 51. நம் துணையாய் ஜீவிக்கின்ற நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை உயர்த்தி மகிழ்ந்து பாடி இந்த பாடலை பாடுவோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கிவிடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கிவிடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன்.
மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். ஊற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். காத்தளர ஊன்று கோலாய் காத்திட வந்திடுவார். காத்தளர ஊன்று கோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவல்லவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவல்லவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. நாம் கடைசியாக பாடல் 716 நாம் பாடுவோம். பாடல் 716. ஆண்டவரின் அன்பை ருசித்த நமக்கோ நம்முடைய லட்சியமெல்லாம் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இதுவரை நான் என் சுயநலத்திற்காக வாழ்ந்திருக்கக்கூடும். ஆனால் இயேசுவை அறிந்த நானோ இன்று இனி என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நான் இயேசுவுக்காக தான் வாழ்வேன் என்ற ஒரு அர்ப்பணத்தின் குரலாக தான் இருக்கும். இந்த புதிய ஆண்டை தொடங்குகிற நாமோ முதல் வாரத்தில் இருக்கிற நாம் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நம் வாழ்வில் இருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ளவும் இதை அர்ப்பணத்தோடு இந்த பாடலை பாடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய்
இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனோ இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஓர் நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் நான் நலமாயிருந்தால் அது போதும். இன்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே என்று உணர்வாயோ. இன்றே வா ஜீவனுள்ள நாட்களெல்லாம். இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றும் இல்லையே. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றும் இல்லையே. இயேசுவுக்காய் நீ எதை செய்தாயோ அதுவே உனக்கு உதவிடும் என்றும் ஓயாது உழைத்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக. வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக. வாழ்ந்திடுவோம் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். நம் வாழ்க்கையில் எல்லா சடங்காச்சாரமான செயல்கள் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு இயல்பான ஆண்டவரோடு நெருங்கி வாழக்கூடிய, ஆண்டவரோடு சேர்ந்து இசைந்து நடக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் நம்ம ஆண்டவர் நிறுத்திருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிலும் நாம் பிரவேசிக்க செய்து ஒருபோதும் கைவிடாத நல்ல ஆண்டவர், முடிவு வரைந்து உன்னோடு இருப்பேன் என்று வாக்குரைத்த நல்ல தகப்பன் நம்மோடு இருக்க, தள்ளப்பட்டாக கல்லாக நாம் இருந்த நம்மையோ அவர் எடுத்து மகிழ்ந்து அவர் பயன்படுத்தி மகிழ்கிற நல்ல தகப்பனாக நம்ம கூட இருக்க, அவர் நம்ம மத்தியில் வாசமாக இருக்க, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகள் அவர் செய்திருக்கிறார். எத்தனை நன்மைகள் என் வாழ்வில் செய்தார் என்பதை கணக்கிட முடியாத அளவுக்கு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர்
இதயத்தில் அவர் தந்த சமாதானத்துக்கும் நிம்மதிக்கும் திருப்தியான ஒரு வாழ்க்கைக்கும் அளவே இல்லை. அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் நம் கூட இருக்க, பாவியாக இருந்த நம்மை அவர் தேடி வந்து ரட்சித்து ஒரு புது மனிதனாய் மாற்றி அவருடைய பிள்ளையாய் ராஜரீகமாய் இந்த பூமியில் வாழும்படியாக ஒரு வாழ்க்கையை தந்த நல்ல ஆண்டவரை எல்லோரும் சபையாய் அவர்கள் வாழ்க்கையில் நினைத்த அவர் நடத்தின பாதைகளையும் அவருடைய அன்பையும் எண்ணி ஆண்டவரை துதிக்க கிடவும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராகவே இருந்திருக்கிறீங்களே, நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா, நன்மை ஏதும் ஒன்றுமே வாசம் இல்லாத எங்களையோ நீரே தூக்கி பயன்படுத்தி அப்பா நன்மை செய்கிறதற்கு ஏதுவாகவே எங்களை நடத்துறீங்களே, அதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொண்ட நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவி நாங்கள் நீதிமானாக்கப்பட்ட உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நீர் எங்களுக்கு அருளின ரட்சிப்புக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையிலையும் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கட்டுகளிலிருந்து எங்களை விடுதலையாக்க நம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய அன்பிற்காக நன்றி, எங்கள் மாறாத உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அனாதையாய் திளிந்த எங்கனையே நீ தேடி வந்து அப்பா உம்முடைய பிள்ளையாய் மாற்றி என்னை கட்டி அணைத்து அப்பா ஒரு புது வாழ்வை தந்து ஆண்டவரே, பாக்கியம் பெற்ற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழும்படியாக செய்த நம்முடைய கிருபைக்காக நன்றி நன்றி. எங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி நீரே நல்ல மருத்துவராய் இருந்து எல்லா பாவத்தையும் கழுவி ஒரு புது மனிதனாய் மாற்றி அப்பா இனி பாவம் செய்யாதே என்று முன்னேறி செல்லும்படியான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்து அப்பா ஆசீர்வதித்த உம்முடைய தயவிற்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களுக்கு ஆண்டவரே ஜெய வாழ்க்கையை காணும்படியாய் செய்த தயவிற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் வாசமாக இருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ, பிரைஸ் யூ. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. நாம் ஒரு 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் சுருக்கமாக ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய புதிய ஆண்டிலே நடைபெறுகிற முதல் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம். There must be a beginning, new beginning. ஒரு புதிய ஆரம்பம் என்பதும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த பிகினிங் வாஸ் கான். ஆதிலே தேவன் என்பதிலே எப்படி நாம் ஒரு பகுதி வைத்திருக்கிறோமோ அதுபோலவே there is also going to be a recreation. அவர் சிருஷ்டித்த வான பூமியும் நன்றாக இருந்தாலும் 2வது வசனம் சொல்வதெல்லாம் there was some disorder there. அங்கே அந்த பூமியான ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது என்பது போன்று there was some disorder and everything was recreated. மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது என்பதுதான் புத்தாண்டை நமக்கு இருக்க வேண்டும். I was a whole church. சபை என்று வரும்பொழுதும் கூட there was something we have to be careful. கவனமாக இருக்க வேண்டியதெல்லாம் it is not the old thing. எப்பொழுதும் போல இருப்பதை போல் இல்லாமல் there should be ஒரு enthusiasm, ஒரு நல்ல ஒரு உற்சாகம். இது கர்த்தருடைய நாள், இதில் மகிழ்ந்து களி கூறுவோம், திஸ் இஸ் த டே, இந்த நாள் இதுவே என்று சொல்கிற போன்ற ஒரு பரவசம் தேவனை குறித்தும் தேவனுடைய வீட்டை குறித்தும் எனிதிங் வித் காட்லினஸ் தேவ பக்தியை குறித்தும் நம்ம எல்லோரும் கொண்டு இருக்க வேண்டிய ஒரு பேரார்வத்தை வைத்திருந்திருக்க வேண்டும். அதுபோன்ற ஒரு
பகுதி தான் we offer it to God. முதலாவது நாம் தேவனுக்கு தருகிறோம். enter the church, சபைக்கு வரும்பொழுது கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பது என்பது வேறு. நம்ம அதையெல்லாம் பிரத்யேகமாக வைத்து நம் யாரையும் இந்த பூமிக்குரிய காரியங்களில் நாம் முதலிடம் தருவதைப் போல் அதை வைத்து விடக்கூடாது. அது புனிதமானது. அதை வாழ்கின்றவர்கள் கொடுக்கின்ற அந்த காணிக்கை அது வேறு விஷயம். ஆனால் வாட் we should bring the நியூ கிரியேஷன், புதியதாய் மாற்றப்படுகிற ஒரு பகுதி என்னவென்றால் we offer the enthusiasm. நாள் இதுவே கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்றும் அங்கே கர்த்தர் ஆலயத்திற்கு போவார்கள் என்று சொன்ன பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருந்தேன் என்று சொல்வதும் போன்ற enthusiasm நமக்கு கண்டிப்பாக வேண்டும். ஃபார் தேட் அதிலே என்ன நடந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ரீக்ரியேஷன், ஒரு மீண்டும் அதை அவர் சிருஷ்டித்து நல்லது என்று கண்டார். ஆகவே காட் இந்த பிகினிங் காட் என்று சொல்கிறதை போலவே திஸ் இஸ் த டே, இந்த நாளிலே புதிய வாரத்தை நாம் முதல் வாரத்தை தொடங்குகின்ற நாம் என்ன வைத்திருந்திருக்க வேண்டும்? தெர் ஷுட் பி ரீக்ரியேஷன் இன் மீ. எனக்குள்ளாக புதுப்பிக்கப்பட்டு ஒரு சிருஷ்டிக்கப்பட்டு புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த சர்ச் சபையிலே. அண்ட் வித் காட், தேவனோடும் அந்த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதும் ஜெபம் செய்யும் பொழுதும் தட் ஆஃபரிங் தட், அதை கொண்டு வந்து காணிக்கை கொடுப்பது தான் முதலாவது வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதுமே விரும்புவது என்னவென்று சொன்னால் ஃபஸ்ட் யுவர் டிசையர், உங்களுடைய விருப்பத்தை தான் ஆண்டவர் கேட்பார். தென் நெக்ஸ்ட் திங் இஸ் இவர் கிரியைகள், உங்களுடைய கிரியைகளை காட்டுங்கள். முதலாவது என்ன வேண்டும்? இவர் விருப்பத்தை கேட்பார். இவர் டிசையர், அந்த விருப்பத்தை கொண்டு வந்து அவருக்கு காணிக்கை கொடுப்பதை we may be lacking that. நாம் என்னுடைய கிறிஸ்துவ ஆண்டவரோடு ஒட்டி வாழ்ந்த இந்த சுமார் 50 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் ஐ செக்ட் இட் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் அதை செக் பண்ணி என்னுடைய டிசையர் ஃபார் த லார்ட், கர்த்தர் மீது கொண்டிருக்கிற அந்த வாஞ்சை, அந்த விருப்பம், இஸ் தேர் எனி டேமேஜ் தேர், அங்கே டேமேஜ் இருக்கிறதோ என்பதை கண்டு ஆல் த டைம்ஸ், எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளிலும் அந்த எந்தூசியாசத்தை, கர்த்தரோடு கொண்ட எந்தூசியாசத்தை காற்றுக்கொண்டபடினாலே ஆஃப்டர் தட் அந்த காலை பிறகு அந்த என்னை அவருக்கு காணிக்கை கொடுத்த பிறகு அவர் எப்படி அதை அந்த இந்த ஒரு சரீரத்தை கொடுத்தீர் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்ல வருவார், இதோ உம் சித்தம், யுவர் டிசையர் என்று சொல்கிறாரே, அதுபோல் இதோ நான் செய்ய வருகிறேன் என்று சொல்வதை போல் வாட் இஸ் ரிட்டன் இன் த புக் ஆஃப் த வால்யூம், என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது டுடே, இன்று என்ன எழுதியிருக்கிறதோ அது நிறைவேற வேண்டும். இயேசு ஆலயத்தில் இருந்து அவரை வாசிக்க சொன்ன பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று கூறி அவர் கட்டுண்டர்களை விடுதலையாக்க, அவர் காயப்பட்டவருடைய நுறுங்குடைய காயங்களை கட்ட, சிறைப்பட்டவருடைய சிறையிருப்பை மாற்ற, தரித்திரர்களுக்கு சுவிசேஷ அறிவிக்க என்றெல்லாம் அவர் சொல்லி வைத்துவிட்டு ஹி க்ளோஸ் த ஸ்க்ரோல், அதை ஸ்க்ரோலை அவர் முடி வைத்துவிட்டு திஸ் வேர்ட் இஸ் ஃபுல்ஃபில்டு டுடே, இன்று இந்த வார்த்தை என்ன செய்தது, நிறைவேறியது என்று சொன்னார் பாருங்கள். அதுபோல் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் இட்ஸ் ஷுட் கண்டினியூ லைக் தேன். 300 வருடங்கள் ஈனோக்கு நடந்தான், நீங்கள் நடங்கள் என்று நான் எப்படி சொல்ல முடியும்? மனுஷனுடைய ஆயுசு நாட்களே கம்மி தான். ஆனால் ஐ கேன் சே ஒன் திங், 365 days, 365 நாட்கள் அந்த எந்தூசியாசத்தை பாதுகாத்திருந்திருக்க வேண்டாமா? உங்களுடைய வாழ்க்கையினுடைய உங்களுடைய கடைசி அந்த டிசம்பரில் உங்களை சோதித்து பார்த்துருப்பேன் என்று சொன்னால் தெர் வாஸ் a lot of breakage there. அங்கே உடைபடுவதும் உடைபடுவது என்று இந்த நொறுங்குண்டு வாழ்கிற அதை நான் சொல்லவில்லை. சம்திங் அவர்களுடைய அதை மகிழ்ச்சியை இழந்த அல்லது பரிசுத்தத்தை இழந்த அல்லது ஆர்வத்தை இழந்த ஐக்கியத்தை இழந்த எத்தனையோ அந்த கேடுபாடுகள் கடந்து நீங்கள் வந்திருப்பதை பார்த்துருக்கக்கூடும். ஆகவே when you hear that God recreates, தெய்வம் மீண்டுமாய் அதை சீரமைக்கிறார் என்று கேட்கும்பொழுது யூ பி ஹாப்பி, மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். திஸ் இஸ் த டே, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லும் பொழுது திஸ் ஃபர்ஸ்ட் சண்டே என்று சொல்கிற நேரத்திலுமே கூட யூ வுட் பி ஹாப்பி. நோ எஸ், தேர் இஸ் அ நியூ பிகினிங் தேர். திஸ் 54 வாரங்கள் காத்திருக்கிறது. திஸ் ஃபர்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ், இந்த நாள் தொடங்கி ஐ வுட் பி கீப்பிங் மை enthusiasm ஃபார் த லார்ட். கர்த்தர் மேல் கொண்டிருக்கிற அந்த டிசையர், அந்த விருப்பம், அதை நான் எப்பொழுதும் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். அண்ட் இட் ஷுட் இன்க்ரீஸ் ஆல்சோ. அன்பிலே வளருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்த enthusiasm
வளர்ந்து கொண்டே போக வேண்டும் அல்லாமல் குறைந்து கொண்டே போவது என்பது அவருடைய ரீக்ரியேஷன் அல்ல. அவருடைய ரீக்ரியேஷன் மறுசிருஷ்டிப்பு என்று சொன்னால் நல்லது நல்லது முடிவாய் சொல்ல வேண்டும் என்றால் மிகவும் நல்லது என்றுதான் அந்த 6வது நாளிலே அவர் சொன்னார் என்று எழுதி அவர் எல்லாவற்றையும் பார்த்தார். அண்ட் he found that everything was good என்று சொன்னவர் வெரி குட் என்று அவர் சொன்னதை போல் மாற வேண்டுமே அல்லாமல் நாட் த ரிவர்ஸில் அதை பின்னோக்கி போவதாய் இருந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஏசாயாவின் அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தோங்குகிற தீர்க்க தரிசனமாக இருக்கிற ஒரு பகுதி என்னவென்றால், அதுக்கு முன்பே அவரை பிறப்பை குறித்தெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்தாலுமே கூட த டெப்த் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தனுடைய ஆழத்தை குறித்து சொல்கிற ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் ஐசையா 53, ஏசாயா 53ஆம் அதிகாரம் தான். அந்த 53ஆம் அந்த அதிகாரத்தைக்கு முன்பாக உள்ள அது இன்ட்ரொடக்ஷனை எப்படி அவர் 52லே அதை அவர் கூறுவார். என்ன இன்ட்ரொடக்ஷன்? 52லே வாசிக்கிறோம் 7ஆம் வசனத்திலே, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்றும் சியோனுக்கு சொல்கிறது சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளோ அழகாக இருக்கின்றன. அல்லேலூயா. திஸ் த காஸ்பல். அவர் என்ன அவர் சொல்கிறார்? சுவிசேஷம் என்று சொன்னால் என்றைக்கோ இயேசு பிறந்தது பிறகுதான் என்று எண்ணிவிடக்கூடாது. இட் இஸ் ப்ரொஃபசைடு. அவர் முன்கூட்டாகவே அதை அவர் தீர்க்கதரிசனமாய் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். எனவே நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து என்று சொல்கின்ற பகுதியை அந்த ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி என்றோடு சேர்த்து வைத்து தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதையும் சேர்த்து வைத்து அதை மற்றவர்களுக்கும் போய் அறிவிக்கின்ற சுவிசேஷனுடைய பாதங்கள் என்றும் சொல்லுவதை வைத்து சுவிசேஷம் என்று சொல்கின்ற நற்செய்தி என்று இருக்கிறதே. We should never forget that your Christian life is full of good news. அதை நீங்கள் அறிவிக்கின்ற செல்கிற பாதங்கள் என்று சொன்னால் ஆஃபீஸுக்கு போயிருங்கள், பஸ்ஸில் ஏறீர்கள், மார்க்கெட்டுக்கு போயிருங்கள், wherever you go you are அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்பதை போலவே ஃப்ரம் யூ உங்களிடத்திலிருந்து ஆல் த டைம்ஸ் குட் நியூஸ், ஆல் த டைம் குட் நியூஸ். அந்த நாட்களிலே ஒரு மனிதன் காய்கறி கடையில் இருந்து பின்னால் தெரியாமல் அவன் காலை மிதித்து விட்டான். உடே படாரென்று திரும்பி ஒரு அறைந்து விட்டான். முன்பு இதான் வாக்குவாதம், நெட்ஸ் ஓகே. ஆனால் நமக்கோ இஃப் இட் ஹேப்பன்ஸ் லைக் தேட் அப்படின்னு நடைபெறும் பொழுது நான் அனுபவபூர்வமாய் நான் பார்த்துருக்கிறேன். ஐ ஸ்மைல் அட் ஹிம். அவன் பயப்படுகிறான் என்ன சொல்லுவானோ என்று. ஐ ஸ்மைல், தட்ஸ் ஓகே சார் என்று சொன்னவுடன் இன்னும் கொஞ்சம் அவன் மகிழ்ச்சியாக அவன் போய்விடுகிறான். there should be no bad news from your mouth. சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு வாழ்க்கை என்று சொல்வது இட் டிசென்ஸ் லைக் தான். அப்படி இறங்கி வருகிறது. எப்படி வருகிறது? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை அதை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தி கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை அவன் மனதில் வைத்திருந்து அவனுடைய பாதங்கள் அவன் அந்த நாட்களில் மலைகளின் மேல் என்று சொல்வதெல்லாம் யூதர்களுடைய தேசம் முழுவதும் மலை தேசம்தான். ஒரு இடத்துல இன்னொரு இடம் போவதற்கே மலைதான். மலையாளம் என்று கேரளாவை சொல்வார்கள். காரணம் என்று என்னவென்று சொன்னால் அது ஒரு ஆழம் பின்பு ஒரு மலை, ஒரு ஆழம் ஒரு மலை என்பதை போலவே தான் யூத தேசமும் அங்கே இருந்தது. கேரளாவுக்கு ஒரு பெயரை மறுபெயரை வைத்திருக்கிறார்கள். இட்ஸ் காட்ஸ் கண்ட்ரி என்று சொல்வார்கள். தேவனுடைய தேசம். அவன் இஸ்ரேல் தேசத்தை தேவனுடைய தேசம் என்று அவன் சொல்லும் பொழுது இவர்களோ திஸ் இஸ் ஆல்சோ மலையாளம். அதை போலவே மலைநாடுகள் கொண்டு அனைவரும் மோஸ்ட்லி கிறிஸ்டியன்ஸ் இருக்கக்கூடிய வாழ்கின்ற இடத்தை வைத்து இட் இஸ் காட்ஸ் கண்ட்ரி என்று தேவனுடைய அந்த பிரதேசம் என்று அவன் சொல்லி அவன் மகிழ்வான். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திற்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு இன்ட்ரொடக்ஷனை அவர் தருகிறாரே பாருங்கள். என்ன இன்ட்ரொடக்ஷன்? தேர் இஸ் கோயிங் டு பி குட் நியூஸ். ஒரு நல்ல செய்தியை நாம் பெற்றுக்கொள்வதும் நல்ல செய்திக்குரிய ஒரு அறிமுகத்தை அவர் சொல்லும் பொழுது இட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட், வித்தியாசமாக இருக்கிறது. இட் இஸ் நாட் லைக் அந்த நாட்களில் இருந்ததை போல் எக்ஸ்டர்னலாய் வெளிப்பிரகாரமான ஒரு நன்மையாக அது தோன்றவில்லை. வெதர் காட் வில் டூ த எக்ஸ்டர்னல் திங்ஸ், வெளியுள்ள நன்மையும் செய்வாரா? எஸ். முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்வது இன்டர்னல்.
இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னபொழுது எக்ஸ்டர்னல். 3 நாட்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த மலையிலே அமர்ந்தான் என்று சொல்வது இன்டர்னல். அதை ஆவியிலே எளிமை என்று ஆரம்பித்து உங்களுடைய ஆவியிலே நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்துவேன் என்று சொல்கிறார். அந்த இன்டர்னல் பொக்கிஷத்தை பேசுகிறார். இந்த கிவிங் த மீல்ஸ், அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தது என்று சொல்வது எக்ஸ்டர்னல். சும்மா அனுப்பிவிடும் என்று சொன்னது சீசர்கள். நோ, அவர்கள் போகும்போது பசியாக இருப்பார்கள் என்று அக்கறை கொண்டவர், சரீரத்தை குறித்து அக்கறை கொண்டவர் இயேசு. பீப்புள் டசன்ட் நோ அபவுட் தேட். அதையெல்லாம் அந்த சீக்ரெட் அதை அவர்கள் அறிவதே இல்லை. அது ஏனோ எனக்கும் புரிவதே இல்லை. when you love God, தேவன் நேசித்து அவருடைய வழியிலே நீங்கள் போகும் பொழுது, அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு நீங்கள் வாழும் பொழுது, God adds all things together. எல்லாவற்றையும் அவரே சேர்த்து வைப்பார். பலமுறை ஆண்டவரிடத்தில் சொல்லியிருக்கிறான், லார்ட் ஐ நெவர் ஆஸ்க் எனிதிங். நீ இவர் கொடுத்துருக்க எந்த காரியத்தையும் நான் கேட்டதே இல்லை. பட் யூ ஆஃபர்ட் இட் பிகாஸ் யூ லவ் மீ. என்னை நேசித்து தேவன் ஒரே பேரான குமாரனை தந்தரளி என்று நீர் தானே கொடுத்து நானாக கேட்டேன். நீரே தந்தரளி இவ்வளோ அன்பு கூர்ந்தது அல்லவோ. அதை வைத்து அவர் அந்த ரோமர் 8 அதை எப்படி அவர் சொல்லுவார், குமாரனையே தந்தரளி நபர் அவரோடு கூட எல்லாவற்றையும் அவர் தராமல் இருப்பது எப்படி என்று கேட்கும் பொழுது, முதல் ஐ நீட் த சன். குமாரனை நான் பெற்று அவருடைய சுவிசேஷத்தை ருசித்த பிறகுதான் அவரோடைய கூட எல்லாவற்றையும் அவர் சேர்த்து தருவார் என்று சொல்லுகிற விசுவாசம் இருக்கிறதே, இஸ் வெரி ஸ்ட்ராங் ஒன். அதை பலமாய் பற்றி கொள்ளுங்கள், அசைக்கப்படாதீர்கள். என்ன சம்பவித்தாலும் என்ன சூழ்நிலையின் மத்தியிலேயும் God will provide me. அவர் தருவார். 3 நாட்கள் பயணத்தில் அவன் சென்று அங்கே மலைக்கு மோரியா மலைக்கு ஏறுவதற்கு ஆபிரகாம் அங்கே சென்ற பொழுது எல்லாம் இருக்கிறதே, ஆடு காணவே என்ற அந்த வேலைக்காரன் கேட்ட பொழுது என்ன சொன்னால் தெரியுமா, God will supply. தேவன் என்ன செய்வார், அவர் கொடுப்பார். எங்கே ஆடு என்று கேட்ட பொழுது அங்கே ஆடு என்று சொல்வதெல்லாம் ஆபிரகாமுக்கு மானசீகமாய் தெரியும். ஆடாய் வருவது அப்பொழுது வருவது யார் தான், ஈசாக்கு தான் அங்கே வந்து கொண்டு இருக்கிறான். ஆகவே அவன் சொன்ன இன்னொரு பகுதி என்னவென்று சொன்னால் God will supply. அந்த வார்த்தை என்னவென்று சொல்லுகிறது, ஜெகோவா ஜைரா. ஹீ இஸ் ஜெகோவா ஜைரா. ஜெகோவா ஜைரா மை ப்ரொவைடர், His grace sufficient for me என்று பாடல் பாடுகிறோமே, அதுபோல் He is my provider. He will provide everything. My God shall supply என்று அவர் ஒரு அந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் வந்த ஒரு காணிக்கையை, அதை தேவனுக்கு உகந்த காணிக்கை என்று அவர் ஏற்றுக்கொண்டு அவர் குறைச்சலில் இருந்தார் என்று அவருடைய குறைச்சலை கண்டுதான் அனுப்பி, குறைச்சலிலே அந்த குறைச்சலை அவர் யாருக்கும் தெரிவிக்கவில்லை. குறைச்சலை அவர் கேள்விப்பட்டு அவர்கள் அனுப்பின பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா, மை காட் shall supply you according to his riches of his glory என்று சொன்னாரே பாருங்கள். இவரே குறைச்சலிலிருந்து வாங்கியிருக்கிறார். அவர்களை வாழ்த்தது எப்படி வாழ்த்துகிறார், என் தேவன் உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்கிறாரே. That's a testimony of a godly man. தேவபக்தி உள்ளவனுடைய சாட்சி அதுதான். இயேசுனுடைய தொண்டனுடைய சாட்சியும் அதுதான். He would bless others. மற்றவர்கள் ஆசீர்வதிப்பான், மற்றவருடைய குறைகளை அவன் பூர்த்தி செய்வதற்கு இருப்பானே அல்லாமல் இவனே நானே தரித்திரன் நானே ஓட்டை என்று இருக்க செய்வான். அவள் கொடிய தரித்திரத்திலும் கொடுத்தாள் என்று மக்கதோனியா சபையினருக்கு பெயர். அந்த ஏழை பெண்மணி கொடுத்தது என்று சொல்வது எல்லாம் முன்னால் போட்டவர்கள் தங்களுடைய மிகுதியிலிருந்து கொடுத்தாள் என்று எழுதியிருக்கிறது. தட்ஸ் ரைட். அந்த ஏழை பெண்மணி அவள் கொடுத்தது எல்லாம் ஒன்றும் எனக்கே இல்லை என்று அவள் சொல்லிவிட்டு போய்விடவில்லை. தனக்கு இருந்த ஜீவனத்திற்கென்று வைத்திருந்த முடிச்சை அதை அவிழ்த்து அந்த 2 காசை அவள் போட்டாள் என்று சொல்லும் பொழுது திஸ் இஸ் அக்செப்டபிள். தன்னை தியாகம் செய்து தனக்குரியதை அவள் கொண்டு வந்து அவள் கொடுத்தாளே. ஆகவே அதுபோன்ற ஒரு தியாகத்தை ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வாரே அல்லாமல் அவர்கள் போட்டதை விட இவள் போட்டது அதிகம் என்றும் சொன்னார். நான் அதை என் வாழ்க்கையிலே மறந்ததில்லை. அது குறிப்பாய் என்னுடைய ஊழியத்திலே, இந்த சபை ஊழியத்தில் மறந்தது இல்லை. எப்படி மறந்தது இல்லை, ஆண்டவரே நாங்கள் எளியவர்களாக இருந்தாலும் நாங்கள் உமக்கென்று வாழ்கின்ற ஜனமாய் கூட்டப்பட்டு உம்முடைய வழியை நாங்கள் போதித்து உம்முடைய வழியில் நடக்கின்ற ஜனங்கள், கர்த்தருடைய வழியிலே நாங்கள் நடந்து போகிற உம்முடைய ஜனங்கள் தருகின்ற எளிய காணிக்கையாக இருந்தாலும் bless it please, அதை ஆசீர்வதியும் என்று சொன்ன பொழுது he blessed it, அதை ஆசீர்வதித்தார். பின்னால் இருந்து சிலர்
கூக்குரலிட்டதெல்லாம் ஹவ் இட் ஹேப்பன், எப்படி ஆசிரிக்கப்பட்டது, யார் கொடுத்தது, எவர் கொடுத்தது, என்ன இது விசேஷம், என்ன காரியம் என்றெல்லாம் அவர்கள் சபையும் கேட்டார்கள், என்னையும் கேட்டார்கள். ஹவ் யூ ஆர் ஹாப்பி, எப்படி மகிழ்ச்சியாக இருக்கு, எப்படி எல்லாம் வாழ்கிறேன் என்று. மை காட் சப்ளை என்று சொன்னால் நோ தேட்ஸ் ரைட், ஓகே, அது இருந்துவிட்டு போகட்டும். என்ன நடந்தது என்று கேட்பதெல்லாம் மனுஷன் தேவனை அறியவில்லை. அவன் அறிந்திருந்தால் ஹி வுட் சே இயேசு கிறிஸ்து நேற்றும் ஒரு இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லியிருந்திருப்பான். அது நம்பியிருந்திருப்பான். இந்த வேதத்தை முழுவதும் ஒன்றையாவது அவன் அதை அசட்டையை வைத்திருக்காமல் முழுமையும் நம்பியிருப்பான். அது ஏனென்றால் இட் இஸ் அன்சேஞ்சபிள், மாறாத சத்தியம் என்பதை அறிந்திருப்பான். அந்த பக்தர்கள் வாழ்ந்தது மாறாதது. நான் எத்தனையோ பரலோக பொக்கிஷங்களை நான் வெளியிட்டு வருகிற பரிசுத்தவானுடைய அந்த படிக்கும் பொழுதும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுதும் அடைகின்ற பரவசம் இருக்கிறது. அடேங்கப்பா, எவ்வளவு இந்த பரிசுத்தவான் அள்ளி வைத்து செழித்து வாழ்ந்திருக்கிறார்களே. ஆண்டவரே, நானும் வாழுகிறேன், இன்னும் இவர்களைப் போல் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று நான் கேட்பதுண்டு. டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதே அழுது விடுவேன். எனக்கு வேண்டும் ஆண்டவரே, அது சவால் நிறைந்ததாக இருப்பதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைவேன். அதுபோன்று இருந்திருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை. என்ன வாழ்க்கை இருக்க வேண்டும்? குட் நியூஸ். என்ன நியூஸ்? நற்செய்தி, சுவிசேஷம். சுவிசேஷம் பெற்ற ஜனங்களா நீங்கள்? சுவிசேஷம் அறிவிக்க செல்கின்றவன் எப்படி இருந்திருக்க வேண்டும்? ஒருவன் இனிப்பை அவன் புசித்திருந்தால் அதை எப்படி கொண்டு வந்து அவன் அதை அறிவிப்பான்? இனிப்பான செய்தியை அதை கொண்டு வந்து கொடுப்பான். இவன் இனிப்பான செய்தி அறிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இவனே மூஞ்சி குறாவி, அவன் உள்ளம் வாடி, அவன் வதங்கி, நாளை குறித்து என்ன, இதை குறித்து என்ன கவலை கொண்டு அவன் எத்தனையோ சுமைகளை வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டு குட் நியூஸ் என்று சொன்னால் எவன் கேட்பான்? அவர்கள் கேட்டு பலன் தராதபடியால் சோர்ந்து தான் போய் விடுவார்கள். அடுத்தது சொல்லவும் போய்விட மாட்டார்கள். ஆகவே உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது இந்த புத்தாண்டிலே இட்ஸ் பி குட் நியூஸ் டு எவ்ரி ஒன். எல்லோருக்கும் நற்செய்தி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யூ ஷுட் பி ஃபில்டு வித் தட் பேக். அந்த நற்செய்தியினுடைய நிறைவை பெற்றிருந்திருக்க வேண்டும். ஏராளமாய் அந்த பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்க வேண்டும். மலை பிரசங்கத்தில் எப்படி அவர் ஆரம்பித்தார், ஆவியிலே ஏழை என்று ஆரம்பித்து விட்டு முடிக்கிற பொழுது அதை எப்படி அவர் முடிக்கிறார்? அதை லூக்காலை முடிக்கிற அந்த பகுதியை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆவியிலே ஏழை என்று ஆரம்பித்தவன் இப்போ ஆவியிலே அவன் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கிறபடினாலே நல்ல மனுஷன் தன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவிலை அவன் எடுத்து கொடுப்பான். ஆவிக்குரிய பொக்கிஷங்களால் நிறைந்தவன், பிதாவுடைய பூர்ண சர்க்குணத்தால் பின்பு நிறைந்தவன். தொடங்கியதெல்லாம் அவன் ஏழையாக இருந்து தொடங்கியிருக்கலாம். காலங்கள் செல்ல செல்ல சேர்த்து வைத்திருந்திருக்க வேண்டாமா? அப்படி நீங்கள் ஏராளம் சேர்த்து வைத்திருந்தால் so many good news in varieties of ways, பல்வேறு சுவிசேஷமாய் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களாக இருந்தாலும் சரிதானும், பொதித்த போதங்களாக இருந்தாலும் சரிவான், there are multiple difference there. வெவ்வேறு விதமான சூழ்நிலைகளில் வெவ்வேறு விதமான வார்த்தைகளை வெவ்வேறு விதமான ஆசீர்வாதங்களை அவர் கொடுப்பது எல்லாம் ஹல்லேலூயா. there are lot of good things there. அள்ளி கொடுக்க அந்தந்த தேவைகளுக்கு ஒருவனுக்கு கொடுக்க வேண்டுமே ஐயா. அதுபோன்ற ஒரு இடம்தான் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்கிற காஸ்பல், சுவிசேஷம். அவரை குறித்து சொல்லப்பட்ட கொர்நேலிய வீட்டிலே சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷத்தை அவன் கேட்டவுடனே அவர் நன்மை ஆவினாலே நிறைந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று கேட்டவுடன் இதுதான் எனக்கு வேண்டும், ஐயோ இந்த ஆவியானவர் எனக்கு கிடைத்து விடக்கூடாதா என்று அவன் ஏக்கம் கொள்ள அவன் உடனே பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் அபிஷேகம் பெற்றான். அவனோடு கூட இருந்தவர்களும் சேர்ந்து அபிஷேகத்தை பெற்றார்கள். தேட் இஸ் ஒண்டர்ஃபுல். ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. ஆகியோடைய ஜீவியத்தில் இந்த புத்தாண்டு என்று சொல்கிற முதல் வாரம் என்று சொல்கிற இந்த பகுதியெல்லாம் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்றால் ஃபுல் ஆஃப் குட் நியூஸ். உங்களுடைய வாழ்க்கையை அப்படி நீங்கள் புதிதாய் மாற்றுங்கள். 360 நாள் இருக்கிறதா வரட்டும். இனி நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் நற்செய்தியாகவே நிரப்பி வாழ்வேன். ஆனால் போகிற இடங்களெல்லாம் துர்ச்செய்தியைத்தான் என் வாழ்க்கையிலே இருந்திருக்கிறது. என் ஆத்திரங்கள், என் கோபங்கள், என் சண்டைகள், என் மூர்க்கங்கள், சுயநலங்கள் அத்தனையும் துர்ச்செய்தியாய் நான் வாழ்ந்து விட்டேன். கடந்த காலம் போகட்டும். இப்பொழுது அவனை என்னை ரீக்ரியேட் பண்ணி வைத்திருக்கிறார், மறு சிருஷ்டிப்பாய் மாற்றியிருக்கிறார். ஐ ஆம் கோயிங் டு பி ஃபில்டு வித் குட் நியூஸ். நற்செய்தியால் நிறைந்திருந்திருக்க வேண்டும். இதை நான் சொன்னது பொழுது அங்கே உள்ளதை தான் சொல்லியிருக்கிறேன். 53வது இயேசு கிறிஸ்துவை பற்றி தானே சுவிசேஷத்தை அவர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக உள்ள அந்த இன்ட்ரடக்ஷன் தான் அது. என்ன அவர் தொடர்ந்து அவர் சொல்கிறார். இதைத்தான் 7ஆம் வசனத்தை காயின் பண்ணி அதை ஹெட்லைனில் அதை வைத்து விட்டு அவர் தொடர்ந்து அவர்
கீழே வரும் பொழுது அது எல்லாவற்றையும் நாம் பார்க்காவிட்டாலும் 13ஆம் வசனத்தை அவர் பார்க்கிறோம். இதோ என் தாசன் என்று வரப்போகிறது 53வது ஏசாயா 53வது அதிகாரத்திலே வரப்போகின்ற மேசியாவினுடைய முன்னறிவிக்கப்பட வேண்டிய மேசியாவை பற்றிய காரியத்திற்கு முன்னுரையை தான் அவர் கூறுகிறார். இதோ என் தாசன் என்று சொல்வது இட் இஸ் ஜீசஸ், இயேசுதான். தாசன் என்று சொல்வதெல்லாம் என் ஆண்டவர் அவர் தம்முடைய தாசனை நோக்கி என்று சொல்வதும், அவரை என் வலது வாசலில் அமர்ந்திரு என்று சொல்வதும், சத்ருவை பாதபடியை போடும்படி வரைக்கும் அமர்ந்திரு என்று சொல்வதெல்லாம், த சன் என்று சொல்வதெல்லாம் இட் பிகம் ப்ராமினன்ட், பெரிதாய் மாறி இனி வரக்கூடிய சுவிசேஷம் தேவனாய கர்த்தருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷமாய் மாறுகிறதே, அந்த டிரான்சிஷன் பீரியட், அந்த மாற்றம்தான் தாசன். அவரை குறித்து என்ன இருக்கிறது? இவர் என் தாசன், என் நேசன் என்று அவர் சொல்லுவாரே பாருங்கள். எனக்கு மகனாய் இருக்கிறவன், என் புத்திரனாய் இருக்கிற அவன் எனக்கு பிரியமானவன் என்று அவர் சொன்னாரே. அதுபோல் நாம் எல்லோருமே அந்த தாசனுக்குரிய சுவிசேஷத்திற்குள் வந்துவிட வேண்டும். இதோ என் தாசன் என்று அவர் அதை கூறி அவர் ஞானமாய் நடப்பார். இதுவரைக்கும் வாழ்ந்த பரிசுத்தமான அனைவரையும் பின்னால் உள்ள பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஞானமற்று நடந்தால் என்று அவர் சொல்ல வரவில்லை. தட்ஸ் கோயிங் டு பி நியூ சாப்டர், ஒரு புதிய சாப்டர் தொடங்குவார். அது என்னவென்று சொன்னால் வாக்கிங் இன் விஸ்டம், பூரண விஸ்டம். ஞானம் என்று சொல்வது நிறைவு பெற்றது என்று அங்கே கொலோசியிலே சொல்லுவார். சகல ஞானமும் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே வாசமாக இருந்தது. சகல ஞானமும் ஒன்றல்ல இரண்டல்ல, கொஞ்சம் மீதி வைத்து விட்டு அல்ல, ஆல் விஸ்டம், சகல ஞானம் அவருக்குள் நிறைந்தது என்று சொல்லும் பொழுது, shall we not look unto Jesus intensively, அவரை உற்று நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம் அல்லவா? ஆகவே அவர் என்னுடைய தாசன் ஞானமாய் நடப்பார். அவருடைய ஞானமாய் நடக்கிற ஒரு காரியம் என்னவென்று தெரியுமா? த ஃபாதர் ஆஃபர்ட் ஹிம் ஒன் திங், ஒன்றை அவர் கொடுத்தார். அது என்னவென்றால், யூ சுட் பி குரூசிஃபைன், சிலர் அறைய வேண்டும், அறையப்பட வேண்டும். எப்படி அந்த யோவான் 3ஆம் அதிகாரத்திலே அவன் பெயர் என்ன, அவன் 100க்கு பெரியவன், அவன் கேட்கின்ற அந்த கேள்வி நேரத்திலே அங்கே எழுதப்பட்ட ஒரு வார்த்தை என்ன, நான் உயர்த்தப்படும் பொழுது என்று அவர் சொல்வார். வெங்கலவ சர்ப்பம் உயர்த்தப்பட்டதை போல் அவரும் உயர்த்தப்படுவார். அவர் நோக்கி பார்க்கிற யாவரும் பிழைப்பார்கள், வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆகவே கிரைஸ்ட் என்று சொல்லும் பொழுது அவரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு ஆஃபரினம் கொடுக்கப்பட்ட ஒரு பங்கு என்னவென்றால், ஹீ வாஸ் லிஃப்டட் அப், அவர் உயர்த்தப்பட்டார். வாட் வாஸ் தட் லிஃப்டட் அப்? அவரை தோளில் வைத்து உயர்த்தினார்களா, கழுதில் மேலே வைத்து உயர்த்தினார்களா, அல்லது ஏதோ மாளிகையில் வைத்து உயர்த்தினார்களா? பிசாசு அவர் அந்த உச்சி இடத்திலே உப்பரிகளை கொண்டு நிறுத்தினான் என்று எழுதியிருக்கிறான். அதுவே அவர் உயர்த்தது என்று அவர் சொன்னார். அவன் உயர்த்தி வைத்தால் கீழே குதி என்று சொல்லி அவன் அழிக்கத்தான் அவன் பார்ப்பான். அவன் உயர்த்தி வைத்ததை அவர் சொன்னார். உயர்த்தப்பட்டது என்பதெல்லாம் த கிராஸ், சிலுவைத்தான் அவர் சொன்னார். மனுஷகுமாரன் உயர்த்தப்படுகின்ற வேலை வந்தது என்று அவர் சொன்னாரே பாருங்கள். யோவானிலே அவர் வாசிக்கிறோம், அவர் உயர்த்தப்படுவார். நான் உயர்த்தப்படும் பொழுது அனைவரை என்னண்டிலே ஈர்த்துக்கொள்வேன் என்றும் அவர் சொன்னாரே பாருங்கள். ஆகவே திஸ் இன்ட்ரொடக்ஷன் ஃபார் தாசன், குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இன்ட்ரொடக்ஷன். அது என்னவென்று சொன்னார், அவர் லிஃப்டட் அப், உயர்த்தப்படுவான். இன்னும் அடுத்த பகுதி என்ன, மனுஷனை பார்க்கிலும், எந்த மனுஷனை பார்க்கிலும், அவர் மனுஷன்தான் ஆகிலும் மனுஷனாய் வந்தவர், மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அவரை கண்டு அனைவரும் பிரமிப்படைந்தார்கள். சுசேஷத்துக்கு உரியவர் அந்த தாசன், தெய்வத்தினுடைய மகன், அவர் என்ன ஆனார் என்று சொல்கின்ற ஒரு நிலையை பார்த்தீங்களா? அவர் என்ன ஆனாரும், அவருடைய ரூபம் அந்த கேடு அடைந்தது, முக பார்வையும் மனுஷனைப் போலவே இல்லை, கேடு அடைந்தார். அநேகர் அவரை கண்டு என்ன அவர் தாசனுக்குரிய பங்காயது, அவர் தாசனுக்கு இப்படி நேர்ந்திருக்கிறதோ என்று பிரமிப்படைந்துதான் பார்த்தார்கள். ஹீஸ் லைக் எ சன், அவர் தாசனாய் வந்தவர். இந்த திரைப்படத்தில் எங்கேயாவது ஒரு வில்லன், ஒரு கதாநாயகனாய் வருகிறவன் இப்படி அவன்
இப்படி அவன் பார்க்கத்தக்க ரூம் இல்லை என்று அவர் இருந்திருப்பார் என்றால், என்னப்பா இது, இந்த ஹீரோ இப்படி வந்திருக்கிறாரே என்று பிரமிப்படைவார்களே, அதுபோல் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார் என்று சொன்னால், அதே போன்று அந்த ஆச்சரியத்தை, பிரமிப்பை தெளிப்பார் என்பது ஆங்கிலத்தில் ஸ்டார்டில் என்று எழுதி, ஸ்டார்டில் என்று சொன்னால் பரவசம். அந்த பரவசத்தை, அந்த பிரமிப்பை ராஜாக்களுக்கெல்லாம் தெளிப்பார். இந்த பூமியில் உள்ள ராஜாக்கள் அனைவரும், ஏன் சபையிலே அங்கே பைபிளில் இருக்கிற ராஜாக்கள் என்று சொல்லிட்டு அந்த ராஜாக்களாக இருந்தாலும் என்ன, எந்த ராஜாக்களாக இருந்தாலும் அவர் எல்லாரும் பிரமிப்படைவார்கள். வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் எ கிங், இன்னொரு கிங், அவர் சிலுவையிலே உயர்த்தப்படுவார் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே, அவரை சிதைந்ததை போல் ஒரு முகத்தை வைத்து பார்க்கத்தக்க ஒரு ரூம் இல்லாதபடினாலே அந்த கேடு அடைந்தார் என்று அந்த நாட்களில் ஒரு சாரா நவராஜி பாடின எனக்கும் அந்த கேடு அடைந்தவரே என்று ஒரு பாடுவார்களே பாடல்கள். அது அந்த கேடு என்று சொன்னால் we cannot explain it, எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாதபடி she was demolished. அவரை சிதைத்து விட்டார்கள். உழுகின்ற அந்த நிலத்தை போல் அவரை உழுது போட்டு விட்டார்கள். பண்படுத்தி பலன் கொடுக்க வந்தவரை கீழே வைத்து அவரே போட்டு உழுது வைத்து விட்டார்கள் இவர்கள். அதுபோன்ற ஒரு பிரமிப்பை அவர்கள் அடைந்து அநேக ராஜாக்களுக்கும் ஸ்டார்ட்லாய் தெளிப்பார் என்று சொல்வது தமிழில் எப்படி எழுதியிருக்கிறார். ஆனால் அதனுடைய ஆங்கில பகுதி என்னவென்று சொன்னால் ஸ்டார்ட்லிங், ஸ்டார்ட் எவ்ரிபடிவேர், எக்ஸைட்டட், பரவசம் அடைந்தார்கள். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனென்றால் வந்திருக்கிறவர் ராஜாதி ராஜா. தீமோத்தேயுக்கு பவுல் என்னவென்று சொல்லுவார், அவரே நமக்கு ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் என்று சொல்ல விவரித்து கொண்டே போகிறாரே. ஹீ இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ். எல்லா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா என்று வந்தவர் இப்படி இருக்கிறார் என்று கண்டவுடன் நாம் வேறு மேன்மையை ஒன்றை எண்ணிக்கொண்டிருக்க, இவரோ இப்படிப்பட்டவராய் வருகிறார் என்று கண்டு அதுதான் சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்று வாயை பொத்திக் கொள்வார்களாம். வாயை கொத்தி கொண்டு, ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் கண்டார்கள், தங்களுக்கு சொல்லப்படாததையெல்லாம் பார்த்தார்கள், தங்களுக்கு கேள்விப்படாதையெல்லாம் அறிந்து கொண்டார்கள். யாரும் இதை இப்படி இருக்கும் என்று ஒருவருக்கும் சொல்லப்படவில்லை. ஒரு ராஜா இப்படி ஒரு ராஜா வருவார் என்று யாருக்கு தெரியும்? அது மேசியா, அது தெய்வம் தருகின்ற ஒரு ராஜா, ஏதோ ஒன்று ராஜா என்று பிலாத்து சொல்லும்போது எனக்கு இந்த ராஜா வேண்டாம் என்று எல்லோரும் மறுத்தார்களே. அந்த கேவலமான அந்த பகுதியை வைத்து அவர்கள், என்ன நாங்களாம் ராஜாதி ராஜாக்களாய் குதிரையிலே வந்தோம், நாங்கள் சாரட்டிலே வந்தோம், மேன்மையான உடை உடுத்திருந்தோம், இவரோ நாங்கள் கேள்விப்படாததாக இருக்கிறதே, நாங்கள் சொல்லப்படாத, எங்களுக்கு தெரிவிக்கப்படாமல் போன இதை நான் இப்பொழுது காண்கிறோமே, இது என்ன என்று இருந்தார்களாம். தேட் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் சொல்லிவிட்டு அடுத்தது 53ஆம் அதிகாரத்தை he began with his son, குமாரனை வைத்து ஆரம்பிக்கிறார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை, தெரியப்படவில்லை என்று சொன்னீர்களே, சொல்லப்படவில்லை என்று சொன்னீர்களே, கேள்விப்படாதிருந்ததை என்று சொன்னீர்களே, இப்பொழுது கேள்விப்பட்டீர்கள் அல்லவா? இப்பொழுது கேள்விப்பட்ட நீங்கள் அந்த இன்ட்ரோடக்ஷனை அவர் கூறி, அந்த முன்னுரையை அவர் எடுத்துரைத்து கூறி, இதை விசுவாசித்தவன் யார் என்று அவர் கேட்கிறார். கர்த்தருடைய புயம், அவருடைய வலிமையான செயல் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஒரு சவாலாய் ஒரு வார்த்தையும் வைப்பார். அல்லேலூயா. ராஜாக்களுடைய புயம் என்று சங்கீதத்திலே வாசிக்கிற ராஜாக்களுடைய புயம் நீதிமொழியிலையும் வாசிக்கிறோம். அவர்கள் பலன் கொண்டவர்கள். ராஜாவை முன்பாக நிற்காதே, அது உனக்கு தகுதி இல்லாமல் ஏன் நிற்கக்கூட முடியாது என்றெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ராஜாவுடைய பராக்கிரமம், அந்த புயத்தை இங்கே வைத்து அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இதை விசுவாசிக்கிறவன் இருக்கிறானா? சுதன், ஒரே குமாரன், தாசன், அவரை ஒரே மகனாய் அனுப்பி அவரே உங்களுக்கு நற்செய்தியாய் மாறுவார் என்ற அந்த 52 வசனத்திலே கூறி, நற்காரியங்களை செய்கிற சுவிசேஷத்துக்குரியவராய் வருவார் என்று அவரை குறித்து அனௌன்ஸ் பண்ணி, அவரோ அக்கோலமாய் காணத்துக்கு ரூமற்றவராய் சிதைந்து போனவராய் இருப்பதை கண்டு, நாங்கள் அறியாத ஒன்றை இப்பொழுது காண்கிறோமே என்று இருக்கிற அந்த பகுதியிலே அவர் கர்த்தர், அவர் வாக்கு மாறாதவர், அவரை கொண்டுதான் பலத்த காரியங்களை செய்தார் என்று உங்களால் இதை நம்ப முடிகிறதா?
அங்கே எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று அவர் கேட்கிறார். மற்றதெல்லாம் விசுவாசிப்பது எளிது, இவரை விசுவாசிப்பவன் யார் என்று கேள்வி கேட்கிறார். ஒரு மனுஷன் அவன் பெரிய படைகளை அவன் முறியடிக்கிறான், அவன் ஏழைகளை போய் விரட்டென்று பாதுகாக்கிறான், அவனுடைய கஷ்டங்களெல்லாம் ஒருவனை தீர்த்து வைக்கிறான். அப்படிப்பட்டவனை ஒருவனை வைத்து இவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களான்னு கேட்டால் ஏஸ், இவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், இவர் உங்களுக்கு ரட்சகராக வரட்டும், அடே வரட்டும் என்று கேட்டுக்கொள்வார்கள். இயேசு ஒரு சமயம் 5000 பேருக்கு அவர் அப்பத்தை கொடுத்து அவர் நோயாளிகளெல்லாம் சுகமாக்கி வந்தவுடன் இவர் தான் நமக்கு ராஜா, இப்படியே இருந்தால் நலமாக இருக்குமே என்று அவரை முடிச்சு விட்டுவதற்கு ரெடியாகிவிட்டார்கள். இயேசுவோ ran to the wilderness, வனாந்திரத்திற்கு ஓடிவிட்டார். இதற்காக நான் வந்தேன், இந்த ஜனங்களை இப்படி நான் போலியாய் நடத்திவிட்டு போக வந்தேன், இப்படி ஜனங்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று. அன்றுள்ள ஜனங்கள் தான் இன்றும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ராஜா ஒன்று வேண்டும். அந்த ராஜா யாராக இருந்திருக்க வேண்டும், கேட்பதெல்லாம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதை கொடுத்திருந்திருக்க வேண்டும், அப்பம் கொடுத்திருக்க வேண்டும், நோய் விட்டிருந்தால் நோய்களை பிணிகளை தீர்த்திருக்க வேண்டும், இது வேண்டும் அது வேண்டும், பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் நிறைவாய் பெற்றிருந்தால் they want to coronate him, அவரை ராஜாவாயும் முடிச்சு விட்ட பார்ப்பார். இயேசுவோ நோ, இதற்காக நான் வரவில்லை என்று சொல்லி ஓடிவிட்டாரே. யூ நோ தேன், இது போன்ற பொய்யான சுவிசேஷத்தை வைத்து இந்த மண்ணுக்குரிய காரியத்திற்காகவே அவரை ராஜாவாக வைத்துக்கொண்டு எங்களுக்கு ஒரு ராஜா என்று அவர் இயேசுவைத்தான் பேசி கொண்டு இருக்கிறார். நோ, நீங்கள் அறியப்படாத ஒன்று உண்டு. அந்த ராஜாவை பற்றி உங்களுக்கு ஒன்று தெரியவில்லை. அவர் கொண்டு வந்த சுவிசேஷம் நீங்கள் நினைப்பது போல் அல்ல. ஹி brought a cross, சிலுவையை கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த அந்த சுவிசேஷம் கர்த்தருடைய செயலாய், அது கர்த்தருடைய வல்லமையான ஒரு செயலாய் அதை அவர் செய்திருக்கிறார். யூ டோன்ட் நோ தேன், உங்களுக்கு சொல்லப்படவில்லை, அறியப்படவில்லை. ஆகவே அப்படி இருக்கிறீர்கள் அல்லாமல் இப்படியே இருந்து விடாதீர்கள். இதுவே ராஜாவுக்கு என்று உகந்தது என்று அறிந்து அவரையே தினசரி அவரை முடிச்சு ஊட்டி வைத்து மகிழ பார்க்காதீர்கள். அவரோ எதிர்பார்த்ததை போல் இல்லாமல் சொல்லப்படாததாய் கேள்விப்படாததாய் இருந்ததெல்லாம் அக்கோலமாய் மாறினார். அவர் அந்த கோலமாய் மாறி நமக்கு வெளிப்பட்டது தான் காஸ்பல், சுவிசேஷம். ஆகவே அதை எப்படி அவர் ஆரம்பிக்கிறார் சுவிசேஷத்தை? இளம் கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து தொழிற்கிற வேரை போலவும் புதிதாய் முளைக்கின்ற ஒரு வாழ்க்கையை சொல்கிறாரே பாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஒரு திருமணத்தில் அங்கே முன்னால் போய் போட்டிருந்தது என்னவென்று சொன்னால், ஒரு இளம் கிளை வளர்த்ததை போலவும் அங்கே மணமகன் மணமகளை பேரை போட்டும் அங்கே இருப்பதை பார்த்தால் அவனுடைய ஆசை என்னவென்றால் இவருடைய வாழ்க்கையை அப்படி துளிர்க்க வேண்டும், துளிர்த்து அது செழித்து வர வேண்டும். சிலர் நல்ல கனிகள் கொண்டு ஒரு மரத்தை போல் வீட்டில் எம்பளம் வைத்து முன்னாலே போட்டிருப்பதையும் பார்த்திருக்கிறேன். அதுபோன்று இவர்கள் துளிர்க்க வேண்டும் என்று இருக்கிற ஒரு வாழ்க்கை ஒன்று உண்டல்லவோ. இதுவரை என்ன செய்யப்படவில்லை என்றால் வாழ்க்கையை துளிர்க்கவில்லை. முன்பெல்லாம் ஒரு ராஜாவாக இருந்தார், அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ராஜாவை போல் வைத்திருந்தீர்கள். இப்பொழுதோ தன்னுடைய சுதனை அனுப்பி வைத்து விட்டார், தன்னுடைய தாசனை அனுப்பி வைத்து விட்டார். அவரோ காணத்தக்க ரூபம் இல்லாமல் அக்கோலமாய் சிதைந்து போனவராய் அவர் மாறி இருந்திருந்தாரே. அதை வைத்து சுவிசேஷம் என்று சொல்கிறாரே. அந்த சுவிசேஷம் என்னவென்று சொன்னால், யூ பி பட்டிங் அவுட், நீங்கள் இளம் கிளையை போல் ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பிப்பீர்கள். யுவர் லைஃப் வில் பி க்ரோயிங். இப்பொழுதுதான் தலைத்ததை போல் இருக்கும். ஆனால் இந்த தாசன் சிதைக்கப்பட்டதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், ஹி கேம் இன் மை ஃப்ளஷ், என்னுடைய மாம்சத்திலே வந்தார். அவர் தூதர்களுக்கு கை கொடுத்துருக்கலாம், அது அவர் ஆவியாக இருந்திருக்கிறபடினாலே, அவரும் தேவன் ஆவியாக இருக்கிறபடினாலே இருந்திருக்கலாம். ஆனால் அவரோ தேவன் நம் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவரை குறித்து அந்த நாட்களில் உள்ள பக்தன் ஒருவன் எழுதும் பொழுது அவர் சொல்வார், அவர் மனுவானார் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் தவறு. ஹி கேம் த ஃப்ளஷ், மாம்சத்திலே வந்தார் என்பதுதான் சரி. அது என்னவென்றால், மாம்சம் என்று சொல்வது அது கேடுகட்டது. இந்த மாம்சத்தில் ஒரு நன்மையும் வாசம் இல்லாது, ஒரு பலனும் இங்கே வராதது. என்ன, நாசரேத்திலிருந்து எங்கே நன்மை பெறக்கூடும் என்று கேட்கப்பட்டது. எங்கும் நன்மை இல்லை. இந்த பூமியை குறித்து எங்கேயாவது சொல்லிப்பாரு, எங்கேயாவது நன்மை இருக்கிறன்னு, எங்கும் நன்மை இல்லை.
ஒன்றும் நன்மையே இல்லாத ஒரு மாம்சத்தை நன்மையே செய்ய வேண்டும் விரும்பினாலும் என்னால் செய்ய முடியாது என்று சொல்கின்ற ஒரு ஸ்டேஜிலே கொண்ட மாம்சம். அந்த பக்தன் சொல்லுவார், அவர் மனுவாய் பிறந்தார் என்று அல்ல, நம்முடைய மாம்சமாய் நாம் சேற்றில் இருந்தோமே, அவரே சேற்றுக்குள் குதித்து விட்டார் என்று அவர் சொன்னார். சேற்றுக்குள் குதித்து நம்மை தூக்கி எடுத்தார். சேற்றில் இந்த எண்ணெய் அவர் தூக்கி எடுத்தார் என்று சொல்வது உங்களுடைய ராஜாவை பத்திரமாய் பாதுகாப்பதை போல் தோன்றியது. அப்படி அல்ல ஐயா, உங்களை அவர் பாதுகாப்பதற்கு அவரே சேற்றுக்குள் குதித்தார், இந்த மாம்சத்தில் தான் வெளிப்பட்டார். அப்பொழுதுதான் அவன் அறிவான், அடடே, இந்த சேறு வாழ்க்கையை விட்டு இன்னொரு வாழ்க்கைக்கு என்னை மீட்டு கொண்டு வருகிறாரே, அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் இளம் துளிரை போல் துளைக்கின்ற வாழ்க்கை. அவர் சேற்றில் குதித்த வாழ்க்கை என்று சொல்வது வேர். என்ன வேர் என்று அவர் சொல்வார், வறண்ட நிலத்திலிருந்து வருகின்ற அந்த துளிர்க்கின்ற அந்த வேரை போலவும், இளம் கிளையை போலவும், இந்த வறண்ட நிலத்திலிருந்து வந்த வேரை போலவும் வறண்டு போன ஒரு நன்மையும் இல்லை. ஐ கேனாட் ப்ரொடியூஸ் எனி குட் திங், ஒரு நன்மையும் இல்லை. அந்த நாட்களிலே பலமுறை நான் ஒன்றை நான் வைத்து வைப்பேன், அடடே இது செய்திடக்கூடாது, நன்மை செய்ய வேண்டும் என்று மனதில் வைத்து கொண்டிருப்பேன். அந்த நேரம் வரும்போது மீண்டும் தீமை தான் செய்வேன். தீமை என்று சொன்னால் பாவம், கேடுகட்ட பாவத்தை நான் சொல்லவில்லை. ஒரு ஆத்திரம் அல்லது கோபம் அல்லது ஒரு ஏதாவது ஒரு சஞ்சலம், ஏதாவது ஒன்று இந்த ஆவிக்குரிய காரியங்களை நான் வைத்து பேசுகிறேன். அதுபோன்ற எவ்வளவுதான் நன்மை செய்ய நான் விரும்பினாலும் தெர் இஸ் அ ராங் தேர், தீமை அங்கே உண்டாகி விடுகிறது. ஆகவே என்னை யார் இந்த மாம்சத்தினிருந்து விடுதலையாக்குவார் என்று சொன்ன பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று இருப்பதெல்லாம், அவரே உங்களுடைய சகதிக்குள் விழுந்து விட்டார், விழுந்து தூக்கி எடுத்தார். ஒரு மனுஷன் தூக்கி எடுக்க இயலாது. ஆனால் இவரோ தேவகுமாரனாய் தானே சகதியாய் மாறி, கடிகொடுக்காத வறண்ட நிலத்தில் அவரும் ஒருவராய் மாறி, he brought a gospel, ஒரு சுவிசேஷம். யூ கேன் க்ரோ, நீங்கள் வளர்ச்சியடைய முடியும் என்று அந்த இளங்கிளை வளர்கின்ற சுவிசேஷம் ஒன்று இருக்கிறதே பாருங்கள். தட் இஸ் அ கிராஸ் லைஃப், சிலுவையின் பாதை. அவருடைய இன்ட்ரொடக்ஷன் எல்லாம் அவர் உயர்த்தப்பட்டார். பார்த்த பொழுது அங்கே அக்கோலத்தில் இருந்தார். நொறுங்குண்ட அந்த சிலுவையின் பாதையை அவர் முன்வைத்தாரே பாருங்கள். we must be thankful to God. தேவனுக்கு நன்றியுள்ள இருக்க வேண்டும். ஆண்டவர் இதுவரைக்கும் நான் அறியாத ஒரு வளர்ச்சியை, ஒரு புது வாழ்க்கையை, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை, உள்ளே இருந்து வளர்கின்ற வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. எங்கள் வாழ்க்கை என்ற அந்த வறண்ட நிலத்தில், நீரும் வறண்ட நிலத்தில் தான் வந்தும் நீ துளிர்விட்டீர் என்று இருக்கிறதே. ஆகவே இனி முதற்கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே இதை விசுவாசிக்கிறோம். கேன் யூ டூ தேன் அப்படின்னு சொல்லக்கூடுமா? ஐ பிலீவ் திஸ் காஸ்பல், நான் இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறேன். சொல்லுங்கள். எஸ், அதற்காகத்தான் அவரே வறண்ட நிலமாய் மாறினார். அவரே அந்த சேற்றுக்குள் சகதிக்குள் உள்ளே குதித்தார். அவரே அந்த சகதியில் ஒருவராய் இருந்தார். இருந்து அவர் வெளியே வந்தார். அவர் ஜெகஜோதியாய் வெளியே வந்து உங்களை தூக்கி எடுத்தார். சேற்றிலிருந்து வெளியே இருந்து கொண்டு தூக்கினார் என்று அல்ல, அவரே சேராய் இருந்து மாறி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து உங்களை அவர் தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. அவரை பார்க்கும் பொழுது அதை மறுபடியும் அந்த 52ஆம் சங்கீதத்தை தான் மறுபடியும் எழுதுகிறார். அவருக்கு அழகில்லை, சௌந்தரியமில்லை, அவரை பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று சொல்லுவதெல்லாம் அந்த ஏசாயா 52 நமக்கு சொல்லப்பட்டதை போலவே காணத்தக்க ரூபம் ஒன்று இல்லை, அவருடைய ரூபம் அந்த கேடு அடைந்து விட்டது என்று எழுதியிருக்கிறது அந்த 14ஆம் வசனம். அதை மீண்டும் அதை அவர் கூறி அந்த இன்ட்ரொடக்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணுகிறார். அதை நிறைவேற்றி அதை அவர் சொல்கிறார். அவர் அசட்டை பண்ணவர், புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர். எத்தனையோ சமயங்களில் சூழ்நிலைகளிலே நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேகமாய் நான் இந்த 53ஆவது சங்கீதத்தை புரட்டி பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து அந்த லிஸ்டிலே நானும் வந்து விடுவேன். ஆஹா, அவருக்கே முகங்களை மறைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவனையும் முகத்தை திருப்பி கொண்டு போனான் என்பதற்கு நான் எதற்கு வருந்த வேண்டும்? என்னுடைய குருவை என்ன செய்திருக்கிறார்? அவருடைய நாம் அவர்களை முகத்தை மறைத்து கொண்டோம் என்று இருந்திருக்கிறது. அடடே, அவரே அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாரே, ஒய் நாட் நானும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு விட்டேன் என்று சொன்னால்
உடனே திரும்பி பார்த்து, ஐ பிலீவ் திஸ் காஸ்பல், இந்த சுவிசேஷத்தை நான் விசுவாசிக்கிறேன். என்ன சுவிசேஷம்? இந்த வறண்ட நிலத்திலிருந்து துளிர்விடும் ஒரு கிறிஸ்துவனுடைய தேவனை நோக்கி வளர்கின்ற ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறதே, அதை ஜனங்கள் பெறவில்லையே. பலவரை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட செவித்துணர்வுள்ளவர் என்று சிலருக்கு எழுதியிருக்கிறது. அப்படியும் இருக்கிறார்களே, மாறாமலே இருப்பது சரிதானாம். ஹி brought a gospel, அதை விசுவாசிக்கவில்லையே, அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்காமல் இதை இப்போ எவன் விசுவாசிப்பான் என்று கேட்கிறார்களே. இந்த மண்ணுக்காக வாழப்போகிற 60 வருடமோ 80 வருடமோ 100 வருடமோ வாழ்க்கை மண்ணுக்கு வாழ்வதற்குரிய நன்மைகளை எவன் கொடுப்பான் என்று இருந்து, அது ஒருவேளை வேறு இந்து மார்க்கத்தில் ஒருவன் கொடுத்தால் கூட கீழே நின்று வாங்கி கொண்டு வந்து விடுவார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு ஜீவன் என்பது தெரிவதில்லை. நீங்கள் ஜீவன் உண்டாகி இருக்கும்படி என்னிடத்தில் நீங்கள் வரவில்லை என்று ஆண்டவர் பரிசேயரிடம் சொன்னார். யூ ஆர் நாட் கம்மிங் டு மீ, நீங்கள் ஜீவன் அடைய வேண்டும் என்னிடத்தில் வரவில்லை. அது ஏனென்று சொன்னால், ஜீவனை குறித்த சுவிசேஷம் போய் சேரவில்லை, அவளுக்கு கிடைக்கவில்லை. வறண்ட நிலத்தில் இருந்து தான், இந்த மாம்சத்தை வைத்து தான் நலமானதை அவர் செய்ய போகிறார். அவர் செய்வார் என்ற அந்த அற்புதமானதை உருமாற்றுகிற மறுவப்படுத்துகிற அந்த சுவிசேஷத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை. இப்பொழுது என்ன இருக்கிறது? ரொட்டி இருக்கிறதா? இப்பொழுது என்ன இருக்கிறது? சுகம் இருக்கிறதா? இப்பொழுது என்ன இருக்கிறது? மீன் இருக்கிறதா? இப்பொழுது மண்ணுக்குரிய அநித்தியமான, இப்பொழுது வாயிலேயே போய் அது ஆசன வழியாக வெளியே வந்ததை போல் இருக்கிறதை, அல்லது அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னதை போல் இந்த அற்பமான இந்த உணவுக்காக, அநித்தியமான இந்த உணவுக்காக என்னை பின்பற்றாதீர்கள், அழியாத நித்திய போஜனத்திற்கென்று என்னை பின்பற்றல் என்று சொன்னாரே, அதுபோல் இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அநித்தியமானதிலேயே மனதை வைத்து மாய்ந்து போகிறது சுவிசேஷம் அல்ல சகோதரர்களே. அதுவும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உரிய சுவிசேஷம் என்று எண்ணி விடாதீர்கள். எது சுவிசேஷம்? யூ யுவர்செல்ஃப் வில் சேஞ்ச், நீங்களே மாறுவீர்கள். அதை மாற்றினவர் யார்? அவரே நமக்கு அந்த கோலம் எடுத்தார், அவரே வந்தார். ஒரு ஐஸ்வர்வானை பார்த்து எல்லாம் விட்டுவிட்டு உன் சிலுவை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லவில்லை. உன் சிலுவை எடுத்துக்கொண்டு, that's a beautiful thing. He went there. அவர் ஏற்கனவே சென்றார். ஒரு காற்றுக்குள் ஒருவன் செல்கிறான், ஒரு புலிகளை சிங்கங்களை கொன்றவன் ஒரு இருக்கிறான். அவன் அந்த காற்றுக்குள் பிரவேசிக்கும் பொழுது, கமான் டேக் யுவர் ரைஃபிள், ஒரு ரைஃபிள் எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா என்று சொன்னால், நீங்கள் யார்? நாங்கள் 100 புலிகளை கொன்றவன், நான் இங்கே இருக்கிற காட்டில் இருக்கிற அத்தனை சிங்கங்களையும் கொன்றவன், இது முன்னால் நடந்தவன் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒண்டர்ஃபுல், இவன் தான் நமக்கு ஏற்ற ஒரு துணை என்று வைத்து பின்னால் போக மாட்டீர்களா? அதுபோல் வாட் இஸ் த பெஸ்ட் திங்? கொடுக்கப்பட்ட பெரிய காரியம் என்ன தெரியுமா? ஹீ ஹிம்செல்ஃப், தன்னையே கொடுத்து விட்டான். சபைக்கு தன்னையே கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறதை, ஹீ இஸ் மை எக்ஸாம்பிள். நான் சொல்கிறேன் கேளு, என்னை பொறுத்தவரையில் அந்த 56 வருடங்கள் என்ன, இன்னும் 560 வருடங்களாக இருந்தாலும் சரிதான், வருடங்களும் அவரை நோக்கி பார்த்து பிழைத்தேன். அவரை நோக்கி பார்த்து அவருக்குள் என்ன நடந்தது என்ற ரெவலேஷன் வெளிப்பாடை பெற்று ஜீவனுக்குள் பிரவேசித்தேன் ஐயா. அவருக்குள் சம்பூர்ணமும் இருக்கிறது, தேவத்துவத்தினுடைய மகத்துவம் அனைத்தும் இருக்கிறது, ஞானம் முழுவதும் அங்கே தான் இருக்கிறது, தெய்வத்துடைய பரிபூர்ணமும் அவரிடத்தில் வாசமாக இருந்தது. லுக் டு ஜீசஸ், ஓடுங்கள் அவரை. ஓட்டத்தை முடிக்கும் பொழுது எல்லோருக்கும் சவாலாக சொல்லப்பட்ட பகுதி என்னவென்று சொன்னால், அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் என்ன சொல்லப்பட்டது? அவரை நோக்கி பார்த்து இந்த ஓட்டத்தை பொறுமையோடு என்ன செய்ய கடவும். பொறுமை என்று சொல்கிற மனிதனுக்குரியதை வைத்து அவர் சொல்கிறார். ஓடி அவர் பிதாவுடைய வலது பாசத்தில் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பிதாவுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார் என்று சொல்வது நித்தியத்திற்கு ஒரு மனுஷன் இந்த பூமியில் உள்ள வருடங்களை கவனித்து பார்த்தால் அவன் 1000 வருடங்கள் தேவனுக்கு ஒரு நாள் போல என்று இருக்கும் பொழுது, இவன் பொறுமையாக இருக்க வேண்டியதெல்லாம் எவ்வளவுதான் இருக்க வேண்டும்? எல்லாம் சில மணித்துளிகள் இருப்பது தான். இதை பொறுமை என்று போற்றி கொண்டு இருப்பது அல்ல. இயேசு அதை நமக்கு செய்து காண்பித்தபடினாலே அவர் சொன்னார், பொறுமையோடே ஓடக்கடுவீர்கள். அநேகர் இந்த ஓட்டத்திலே பொறுமையாக ஓடினதில்லை. ஓடினதை போல் ஓடினார்கள், பின்பவர்கள் ஓடுவதில்லை. பலனை பெறுவதை போல் ஓடினார்கள், பலன் பெறுவதில்லை. யூதாஸ் காரியத்தை கொஞ்சம் அந்த ஒரு நாள் காத்திருந்தால் கூட, அவன் பொறுமையாக இருந்தால் கூட அவனுக்கு அந்த கிரீடத்தை அவன் பெற்றிருந்திருப்பான். ஆனால் அவனோ கடைசி நேரத்தில் போய் மிஸ் பண்ணி விட்டானே.
சிலர் முன்னால் இருந்தவர்கள் பின்னால் மாறி போய்விட்டார்கள். அதுபோல் போய்விடாதங்கள், ரன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்கிற அந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை என்னவென்று சொன்னார். ஹீ வில் ஆஃபர் இட். அவரே நமக்கு தருவார். அவரே அதை செய்து முடித்தார். ஹீ இஸ் கோயிங் பிஃபோர் மீ. எனக்கு முன்பாக செய்கிறார். பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்வதை உயிரோட்டமாய் வைத்திருந்திருக்க வேண்டாமா? சோதனை நேரத்திலே கேட்டிருக்க வேண்டாமா? டோன்ட் அஃப்ரைட், பயப்பட. ஐ ஆம் லைக் யூ. முன்னை போலவே தான் வாழ்ந்து இந்த பகுதியை கடந்து சென்றிருக்கிறேன். இந்த பெரும் குழி இருக்கிறதே, இது எப்படி தாண்டுதான், நானே உன்னை போல தான் தாண்டினேன் என்று அவர் சொன்னவர்களுக்கு கமான் என்று சொல்ல நமக்கு ஒரு புது பலனை அவர் தருகிறார். அவர் அபிஷேகத்தை தந்து பலனை தந்து தாண்டும்படியதை செய்கிறார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லுகின்ற பலனை அவர் தருவார். கர்த்தரின் பலன் என்று அந்த நாட்களிலே இதையெல்லாம் அறியாத தாவீது பாடினான். அவரின் பலனாக இருக்கிறபடினால், என் அரணான கோட்டையாக இருக்கிறபடினால் நான் அவரை அன்பு கூறுகிறேன் என்று ஒரு பாடலை பாடினானே பாருங்கள். அவரே எனக்கு எல்லாம் மாறினபடினாலே ஐ லவ் ஹிம், அவரை நேசிக்கிறேன். உங்களுக்கு அவர் எல்லாமே மாறியதற்காக அவரை நேசம் கொண்டிருக்க வேண்டாமா? அவர் தம்முடைய குமாரனை தந்தரளி எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று எழுதியிருக்கிறது எல்லாம் விசுவாசிக்க வேண்டாமா? டு யூ பிலீவ் திஸ் காஸ்பல்? இந்த விசுவாசம் வைத்திருக்கிறீர்களா? பிள்ளையே செத்து விட்டது என்று வைத்தாலும் ஆண்டவர் கேட்டார், ஒன்லி பிலீவ், விசுவாசித்தால் போதும். தட்ஸ் அ மேஜிக்கல் போல் தோன்றுகிறதே. எஸ் விசுவாசிக்கும் தலையாட்டுக் கொள்வது அல்ல ஐயா. அதையெல்லாம் மனதார, நெஞ்சார, முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலனோடும், முழுமையும் வைத்து அதை விசுவாசித்து இருக்கிறவன் அவன் எவனோ ஜீவன் அவன் பெறுவான். அந்த பிள்ளை பிழைத்தது என்று அவன் கேட்பான். செத்து 4 நாள் ஆகிவிட்டதே. இஃப் யூ பிலீவ் மீ, நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். 4 நாட்கள் என்று சொல்வது தான் நாறுகின்ற இடம். 3 நாட்கள் வரைக்கும் கூட மனுஷன விடல் நாறுவது இல்லை. ஒருவேளை நோய்பட்டிருந்தால் வேறு விதமாக இருக்கக்கூடிய நோயற்ற ஒரு மனிதன் மரித்தால் நாறுவது எல்லாம் 3 நாட்களுக்கு பிறகுதான். எனவேதான் தன்னுடைய குமாரனுடைய அழிவை, மாம்சத்தின் அழிவை காண ஒட்டீர் என்று எழுதியிருக்கிறது. அவரை 3 நாட்களுக்குள் இருந்தால் அழுகி போய்விடும். ஆகவே அவர் எப்பொழுது அவர் எழுப்பினார்? 3rd day. ஆனால் இப்பொழுதோ நார்மை என்று சொல்கிற இடம் அங்கே இருந்தாலுமே கூட த பேட் ஸ்மெல் வரக்கூடிய அந்த நேரம், சதையெல்லாம் பீந்து அதை நொறுங்கி அதை பிசுங்கி அதை பேட் ஸ்மெல் வருவதற்கு நார்மை என்று சொல்ல நேரத்திலும் பிலீவ் மீ, என்னை விசுவாசிகள் என்று சொன்னாரே நம்முடைய குரு. ஜஸ்ட் பிலீவ் தட். யூ பிலீவ் திஸ் காஸ்பல். இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறீர்களா? ஐ ஆஸ்க் யூ, உங்களுக்கு தான் கேட்கிறேன், இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறீர்களா? ஒரு முறை ஒரு 46 வருடங்களுக்கு முன்பாக, 46 வருடங்கள், அந்த ஆரம்ப நாட்களிலே, அந்த நாட்களே எனக்கு சொல்லப்பட்ட ஒரு சுவிசேஷம் என்னவென்று சொன்னால், யூ கேன் என்டர் இன்டு த மோஸ்ட் ஹோலி பிளேஸ். அவர் யாரோ ஒரு வெளியே இருந்து வந்தவர் பிரசங்கித்த ஒரு கூட்டத்தில் நான் உட்கார்ந்திருந்தேன். யூ கேன் என்டர் இன்டு த மோஸ்ட் ஹோலி பிளேஸ், நாட் ஜஸ்ட் வெளிப்பிராரத்தில் மாத்திரமல்ல, கழுவும் தொட்டி என்று சொல்கிற ஞானஸ்நானத்தை போல உள்ளது அல்ல, பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்கிற பரிசுத்தாவின் அபிஷேகம் மாத்திரமல்ல, யூ கேன் என்டர் த மோஸ்ட் மகா பரிசுத்தலத்துக்குள் பிரவேசித்து விட முடியும். ஏனென்றால் அவர் சொன்னார், அந்த நாட்களில் அவர் சொன்ன அந்த அற்புதமான வித்து என் உள்ளத்தில் அப்படியே தங்கிவிட்டது. என்ன சொன்னார் என்று சொன்னால், தன் மாம்சத்தின் திரையை கிழித்தார். யூ ஆல்சோ ஹேவ் தட் சேம் ஃப்ளஷ். அதே மாம்சத்தும் இருக்கிறதை அவர் கிழித்து விட்டார். யூ ஆல்சோ ஹேவ் தட் ஃப்ளஷ். நவ் யூ ஹாவ் டு என்டர் இன்டு தட் மகா பரிசுத்த ஸ்தலத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், யுவர் ஃப்ளஷ் ஷுட் பி டிமாலிஷ். அந்த ஃப்ளஷ் அங்கே அழிக்கப்பட வேண்டும். அந்த ஃப்ளஷ் சிவிலை அறையப்பட வேண்டும். அந்த மாம்சமாய் திரையை கிழித்து என்று அவர் சொன்னதை போலவே, யூ ஆல்சோ டேக் யுவர் கிராஸ் என்று அவர் சொல்லிவிட்டு ஒரு ஜெபம் ஒன்று வைத்தார். என்ன சொன்னார் தெரியுமா? அந்த ஜெபத்தில், இஃப் யூ பிலீவ் திஸ் காஸ்பல், இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்தால் ஒரு பாடல் படிக்கப்படும். அந்த நேரத்தில் யூ வுட் பி ஐ வுட் பி சேஞ்சிங் என்று சொல்லுகிற நேரத்தில், அந்த திரைச்சலை கிழிக்கப்படுகின்றது போல் வருகிற அந்த பாடல் நேரத்தில், உங்கள் வலது காலை தூக்கி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதை போலவே டம் என்று ஒரு அடிங்கள் என்று சொன்னார். நான் ஒரே சந்தோஷம், அட்டேங்கப்பா வாய்ப்பு கிடைத்து விட்டதே என்று சொல்லி அந்த பாடல் அது நிறைய ஸ்டான்ஸாக வரும். ஒரு சில ஸ்டான்ஸாக கொஞ்சம் எனக்கு ஞாபகம் உண்டு. அது என்ன பாடல் என்று சொன்னால்,
He changing me, my blessed Jesus. I am not the same person that I used to be, although it's slow going, there's a knowing that someday like him I shall be. அப்படின்னு சொல்ல போகிறேன். என்ன படிக்கணும்? வலது காலை அந்த மகா பிரசஸ்தலத்துக்கு அவர் பிரவேசித்ததைப் போலவே அடிங்கள் என்று சொன்னபொழுது டமான் அடி அடித்தேனே. அந்த கூட்டத்தில் 1000 பல்லாயிரக்கணக்கு பேர் இருந்தார்கள். ஒருவராது அடித்தாரலாம் என்று எனக்கு தெரியவில்லை. பட் ஐ டிட். நான் அடித்தேன். மற்றவர்கள்லாம் அடித்ததை நான் ஒப்பிட்டுலாம் பார்க்கவில்லை. அவர்களாம் அடிக்கவில்லை, நாமே அதை அடிக்க வேண்டும். சில சபைகளை ஒருவர் சோர்வாக இருந்தால் மற்றொரு சோர்வாக இருப்பார்கள். ஒருத்தர் ஜெபிக்கவில்லை, மற்றவர் ஜெபிக்க மாட்டார்கள். அது கூட கேடுபாடு கொண்ட இடர்கள் உள்ளவர்களாய் ஒரு நாள் வாழ்ந்து விடாங்கள். வாழ்ந்தால் சவாலுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள். நன்மையானதை சொல்லி வாழ்ந்து காட்டுங்கள். தீமையை சொல்லி வாழ்ந்து காட்டுவது உங்களுடைய வாழ்க்கைக்கே ஒரு நஷ்டம் ஐயா. டோன்ட் பி லைக் தேன். பின்னால் காட்டுகின்றதை போல் நீங்கள் காட்டுவதற்கு முன்னால் போக வேண்டும். என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல் அவன் முன்னால் கிறிஸ்துவை பின்பற்றி தான் நடக்கிறான். அவரை போல் கிறிஸ்துவை தள்ளிவிட்டு சொல்லவில்லை, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். எல்லோருக்கும் முன்பாக யார் போகிறார்? கிறிஸ்து போகிறார். பின்பற்றுங்கள் என்று சொல்லின்ற வாழ்க்கையை வாழுங்கள். சோம்பலான டல்லான ரட்சிக்கப்படாமல் அபிஷேகத்தில் நிலைத்திராமல் மகிழ்ச்சி குன்றின முறுமுறுக்கிற குறை சொல்கின்ற யாரையோ பார்த்து மாறிவிடாதீர்கள். ஐ நெவர் புட் த பேட் டெஸ்டிமனி இன் மை ரேஸ். என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் கெட்ட மாதிரி ஒரு நாளும் வைத்தது இல்லை. எப்படி அவர் சொல்லுவார், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது மிகமூன்று இத்தனை நல்ல திரளான சாட்சிகள் என்று அந்த 11ஆம் அதிகாரத்தை வாசித்துப்பார்கள். எவ்வளவு பேர் இருந்தார்கள், அத்தனை பேரை பொறுக்கி 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 வைத்து தான் அந்த பெயரை அவர்கள் எழுதி வைத்து இருப்பார். அங்கே உற்று பார்த்தால் நல்ல சாட்சியில் இருந்தார்கள் ஒளியே என்ன இல்லை, கெட்ட சாட்சியில் இல்லையா. அங்கே சவுல் அங்கே அவன் இருந்தானா, இரவா அவன் போனானே பின்மாறினானே அவன் இருந்தானா, சாலமோன் கூட அவனை குறித்து பூரண சாட்சி இல்லாது அவன் இருந்தாலும் அவனை குறித்து அங்கே எழுதியிருக்கிறது. எத்தனை பேரை விட்டுவிட்டது பாருங்கள். எதை வைத்து கொள்ளுங்கள்? உங்கள் பக்கத்திலே நல்ல சாட்சிகளை வைத்து கொள்ளுங்கள். குட் டெஸ்டிமனி. ஐ நெவர் புட் த பேட் டெஸ்டிமனி. யாரோ ஒரு பாவம் செய்த இவரே பாவம் செய்து விட்டார், வெரி குட் அப்படின்ட்டு சொல்லிடுற காரியம் அற்புதம் என்ன தெரியுமா? பரவாயில்லை, நாமும் என்ன செய்வோம்? பாவம் செய்யலாம். அவன் இவ்வளோ பாவம் செய்தானா, நம்ம என்ன அவனை போல 6 உபச்சாரம் செய்கிறோம், அப்பப்பொழுது ஒரு உபச்சாரம் செய்கிறோம் என்று சொல்லிக்கொள்வதா? பேட் டெஸ்டிமனி வைத்தவர்கள் அப்படித்தானே வாழ்கிறார்கள். யூ டோன்ட் ஹேவ் த குட் டெஸ்டிமனி ஆஃப் ஜீசஸ். உங்களுக்கு முன்பாக நடந்தவரை நீங்கள் வைத்து வாழ்வது இல்லை. ஆகவே பிலீவ் திஸ் காஸ்பல். இந்த சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். யூ பிலீவ் இட். விசுவாசிக்கிறீர்களா? இது எங்கள் மூலமாக கேள்விப்பட்ட இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறீர்களா? அந்த இளம் கிளையை போல் வறண்ட நிலத்திலிருந்து துளித்து வந்த அந்த வாழ்க்கையை போல் அவர் வாழ்ந்து காண்பித்தாரே. சகதியிலிருந்து அவர் தூயமானாய் எழுந்து வந்தாரே. அதுபோன்று ஒரு வாழ்க்கை. யூ பிலீவ் இட். விசுவாசிக்கிறீர்களா? ஐ பிலீவ் இட். தேர்ஃபோர் ஆல் த்ரூ மை 50 years மோர், 50 வருடங்களுக்கு மேலே ஐ சி குட் திங் பட்டிங் அப். அங்கே இளம் துளிர் வந்து கொண்டே இருக்குது. அந்த புடலங்காய் கொடி போடும் பொழுது எப்பொழுது பார்த்தாலும் அந்த கொடியிலே ஒரு சின்ன சின்ன அரும்புகள் வந்து கொண்டே இருக்கும். அதுபோல் எப்பொழுதும் வளர்ச்சி 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 என்று சொல்லுகின்ற அந்த வளர்ச்சியை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். யூ வுட் பி புரோக்கன். நொறுங்குண்டு போகிற ஒரு வாழ்க்கை என்று இருந்தாலும் அந்த நொறுங்குண்டு ஜீவியத்தை தான் மாதிரியாக வைத்தார். கிராஸ் லைஃப் என்று சொல்வது குட் நியூஸ், நல்ல செய்தி என்று சொல்லுங்கள். என் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கிறதே என்று யாரும் அழுதால் ஐ வாண்ட் டு சே குட் நியூஸ். உங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல விரும்புகிறேன் சகோதரா சகோதரி என்று உட்கார வைத்து நானும் அப்படித்தான் என்று சொல்லாதீர்கள். இவ்வளோதானே, இதற்காக உன்ட்ட வந்தேன் என்று மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு ஏசி விட்டு போய்விடுவார்கள். டோன்ட் யூ ஹேவ் த குட் நியூஸ்? நற்செய்தி ஒன்று இல்லையா? எங்கள் மூலமே கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறோம் யார் என்று ஒரு நற்செய்தி சொல்லியிருந்திருக்க வேண்டாமா? இதோ நற்செய்தி அறிவிக்கின்றனுடைய பாதங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே, அதை சொல்ல வேண்டாமா? சம்திங் ஹேஸ் டு பி லிஃப்டட் அப். ஒன்றை நீங்கள் மரத்தில் ஏற்ற வேண்டும். என்ன? எஸ், உங்கள் மனம் புண்பட்டு அழுகிறே பாருங்கள், அதுதான் வேண்டும். சூழ்நிலை எல்லாம் இருந்துவிட்டு போகட்டும். அந்த சூழ்நிலை உங்களுடைய மனத்தாங்களை ஏற்படுத்தியிருக்கிறே, அதை லிஃப்ட் அப். அதை சிலுவை அறைந்து விட்டால் யூ வில் பி பட்டிங் அவுட். நீங்கள் வறண்ட நிலத்திலிருந்து துளித்து வருவீர்களே சகோதரா சகோதரி என்று சொல்லியிருந்திருக்க வேண்டாமா?
அவன் வாழ்ந்திருந்தான் சொல்லியிருந்திருப்பான். அவன் நன்மைகளை கூட நிறைய வைத்திருந்தான் அள்ளி கொடுத்திருப்பான். உள்ளதிலிருந்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறதை போல் கொடுத்திருந்திருப்பான். அவன் பரிசுத்த ஆவியானவரை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உங்களுக்கு வாசம் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மகிமையிலிருந்து எடுத்து கொடுப்பார். அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து கொடுப்பார் என்று எழுதியிருக்கிறதே, அதுபோல் கொடுப்பதற்கு எதாவது இருக்கிறதா? சட்டியிலே இருந்தால் தானே அகப்பைக்கு வரும் என்று சொல்வார்கள். வைத்திருக்கிறீர்களா? அவர் நன்மை செய்வார். சுற்றித் திரிந்தார் என்றால் எவ்வளவு சுற்றித் திரிந்தாலும் அன்றும் சுற்றித் திரிந்தார். 2000 வருடங்களுக்கு பிறகு சுற்றித் திரிகிறார். He do good to me, good to everyone. There are so many saints like that. ஏராளம் கொடுப்பதற்கு அங்கே அவருடைய பேஸ்கெட்டில் அவர் நிறைய வைத்திருந்தார். 5000 பேர் வந்தால் என்ன, கொடுத்து கொண்டே தான் இருப்பார். 50,000 வைத்திருந்தாலும் கொடுத்து கொண்டே தானே இருப்பார். அதெல்லாம் முடியாது. 5000 பேருக்கு தானே நிறுத்தி விடுவாரோ? இல்லை. He will be doing good all the times. எப்பொழுதும் நன்மையே அவர் செய்து கொண்டிருப்பார். பட் யூ மஸ்ட் பிலீவ் திஸ் காஸ்பல். பீப்புள் டோன்ட் பிலீவ் இட். தே வாண்ட் ரைட் நவ். இப்பொழுதே வாங்கி தின்று விடலாமா? இந்த கனியை பார்த்து இப்பொழுதே பிடிங்க தின்று என்று சொல்வதை போல் அதைத்தான் விரும்புகிறார். இல்லாமல் டோன்ட் டூ தேன், அதை செய்யாது என்று சொல்கின்ற ஒரு பகுதியை அவர்களுக்கு பிடிப்பதே இல்லை. ஆகவே தன்னுடைய வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையவே ஓடிக்கொண்டு போவது என்று சொல்வது கிறிஸ்துவம் இல்லை. சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே கடந்த வாழ்க்கையை பார்க்கிறீர்கள், அதில் பலனற்ற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறீர்கள். இப்பொழுதோ காட் ரீக்ரியேட்டின், அதை அவர் மறுபடியும் சிருஷ்டித்து புது சிருஷ்டிப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இப்பொழுது திங்கட்கிழமை நல்லது, செவ்வாய்க்கிழமை நல்லது, வாரத்தின் அந்த மெயினான 6 நாட்களும் நல்லது. 7ஆம் நாள் சபைக்கு வருவதை அந்த கர்த்தருடைய நாளிலே வரும் பொழுது யூ வில் பி ரிஜாய்சிங், மகிழ்ச்சி நிறைந்து சகோதரரை வர வேண்டாமா? வி மஸ்ட் பி, அப்படி வர வேண்டும். நாம் ஸ்தோத்திரித்து நாம் பின்பு நாம் அப்பம் இருக்கிற ஆராதனைக்குள் நாம் செல்கிறோம். இதற்கு முன்பு சபையில் இருந்த சகோதரி ஜெயந்தி சகோதரி வந்திருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்சம் பேச வேண்டும் என்று கேட்டார்கள். ஒரு 5 minutes பேசுவார். வாருங்கள் சிஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கடந்த நாட்களில் தேவனுடைய சபைக்கும் தெய்வ ஆவியானவருக்கும் மிகுந்த துக்கத்தையும் தீமையும் விளைவித்திருக்கிறேன். அதற்காக தேவனுடைய சபையில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். சபையிலிருந்து நானாகவே வெளியே புறப்பட்டு சென்று விட்டேன். ஒரு சில சகோதரிகளிடம் மாத்திரம் அன்புள்ளவளாய் நடந்து கொண்டு, பாரபட்சமுள்ளவளாய் நடந்து, குரூப்பாய் நான் ஒரு சில காரியங்களை நான் சபையில் செய்தேன். அது பிரிவினை உண்டாக்கக்கூடிய காரியமாய் அது இருக்கிறது. அது தேவனுடைய சபையில் நான் செய்த மிகப்பெரிய அது குற்றமாய் இருக்கிறபடியால் பிரிவினை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் என்னிடத்தில் காணப்பட்டது. அது தேவனுடைய சபைக்கு செய்த மிகப்பெரிய துரோகம். அதற்காக நான் மிகவும் மனஸ்தாபப்பட்டு மனவருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். தேவனோடு சேர்ப்பது தான் தேவனுக்கு பிரியம். அது பிரிப்பது தேவனுக்கு செய்கிற மிகப்பெரிய தீமையாக இருக்கிறது. அது சபையாரை தயவாய் மன்னிக்கும்படியாக நான் கேட்கிறேன். பாரபட்சம் உள்ள அன்பில்லாதவளாய் யாவரோடும் மெய்யான அன்பு கொண்டு வாழவும் மெய்யான ஐக்கியத்திலும் கட்டப்பட நான் விரும்புகிறேன். பின்பு ஒரு குடும்பத்திடம் சென்று ஒரு சிஸ்டர்கிட்ட போய், இந்த சபையை விட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி நானும் அவர்களை அழைத்தேன். சபையிலிருந்து வெளியே வரும்படி நான் அவர்களை அழைத்தேன். அதுவும் மிகப்பெரிய தீமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் என்னிடத்தில் அதிகமாய் காணப்பட்டது. கடந்த வருடங்களில் என்னுடைய சபையை விட்டு விலகி என் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என் பிள்ளைகளுக்கும் என் கணவருக்கும் தேவஜனங்களுக்கும் மிகுந்த இடல் உண்டாக்கி ஒரு கனியற்ற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன். இதற்காக மனவருந்தி தேவஜனங்களிடத்தில் தேவனுக்கு முன்பாகவும் தேவனிடத்திலும் தேவனுடைய ஊழியரிடத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்திலும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். இன்னும் வரும் காலங்களில் இப்போ கேட்டது போல சகதியில் கிடந்த என்னை ஆண்டு தூக்கி எடுத்தார். வறண்டு போன என் வாழ்க்கையை மீண்டுமாய் துளிர்க்க செய்ய கர்த்தர் மகா உண்மையுள்ளவர் என்பதை நான் என் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறேன். இன்னும் ஒரு காலமாவது இந்த புதிய ஆண்டிலிருந்து என் புதிய துவக்கத்தை
துவங்க கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். என்னுடைய சபையில் நிற்பது பெரிய பாக்கியம். இந்த பரிசுத்தவான்கள் கூடுகள் இருப்பதும் மிகப்பெரிய பாக்கியம். என் உயிர் நாடியாக இதை நான் கருதுகிறேன். இனி வரும் காலங்களில் தேவனுக்கும் தேவனுடைய சபைக்கும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கும் மிகுந்த உண்மையுள்ள வாழ்க்கை வாழவும், தேவன் எதிர்பார்க்கிற கனி உள்ள வாழ்க்கை வாழ எனக்கு தேவன் உதவி செய்வார் என்றும், கர்த்தருடைய வீட்டில் நாட்டப்பட்டு கர்த்தர் கனி கொடுக்கிற மகளாய் நான் மாற எனக்கு தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை தருவார் என்றும், கர்த்தருடைய சபை நிலைத்திருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்றும் நம்பிக்கை அறிக்கையிடுகிறேன். ஆமென். சபை என்று சொல்வது, தனிப்பட்ட நபர் என்று சொல்வது, தேவன் என்று சொல்வது எல்லாம் 3 விதமான ஒரு பகுதிகளும். அப்பாயிண்டிங் காட் ஃபர்ஸ்ட் என்று இருப்பது, இன்னொன்று அப்பாயிண்டிங் இஸ் சர்ச், அவருடைய சபைக்கு தீமை, அண்ட் அப்பாயிண்டிங் சம் பர்சன், ஒரு நபருக்கு விரோதம் செய்வது. நீ அங்கே தானே பலிபீடத்தில் வந்து நினைவு கூர்ந்தால் உன் சகோதரனுக்கு விரோதமாய் செய்ததை ஒப்புரவாகி விட்டு வா என்று ஆண்டவர் சொல்லுவார். தட் இஸ் பர்சனல், தனிப்பட்ட விதத்திலே அதை அவர் சொல்லுவார். when it is the church, சபை என்று சொல்வதெல்லாம் இப்படி உட்கார்ந்துருக்கிறது கூட்டத்தை வைத்து அல்ல. இது என்ன சின்ன சபை என்று சிலர் சொல்வார்கள், அல்லது பெரிய சபை என்று சொல்லிக் கொள்வார்கள். நீங்கள் 3 பேர் கூட்டினால், 2 இல்லை 3 பேர் கூட்டினாலும் கூட அவன் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்கிறாரே. when Jesus is the head of that people, அந்த 3 பேருக்கு நடுவே தலைவராய் வரும்பொழுது தான் இட் இஸ் கால்ட் த சர்ச். நான் சபையை கட்டுவேன் என்று சொல்கிறவர் நடுவில் இல்லை என்று சொன்னால் அதற்கு சபை என்றே இல்லை. ஆகவே நாட் டு த பீப்புள், ஜனங்கள் என்று இல்லை. இங்கே எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு தலைவராக இருக்கிற கிறிஸ்து இருக்கிறாரே, அவரை சேர்த்து தான் இந்த சபை. சபை என்று சொல்வது கிறிஸ்துவின் சரீரமான சபை என்றும் எபேசிலே அவர் 2ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார். அதுபோல் த ஹெட் இஸ் கிரைஸ்ட். கிறிஸ்து வானம் ஒரு சிங்காசனம், பூமியோட பாதபடி என்பதை போல் சரீரத்திற்குரிய அந்த பாதபடி கீழே தான் இருக்கிறது. எனவே அவருடைய சரீரத்தை வைத்து இயேசு என்ன சொல்லுவார்? சவுலை பார்த்து, சவுலை நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான், எப்பொழுது நான் உண்மை துன்பப்படுத்தினேன் என்று கேட்ட பொழுது, நீ சபைக்கு என்ன செய்தாயோ? தேட் இஸ் மை பாடி, என் சரீரம் அதை துன்பப்படுத்தியது நீ எனக்கு செய்ததாகத்தான் செய்தாய் என்று சொன்னபோது உடனே அவன் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அவன் கேட்கிறான், மனம் திரும்புகிறான். ஏன் அதுபோலவே அப்பண்டிங் த பாடி என்று சொல்வதை நன்றாய் உணர்ந்த அவன் மனம் திரும்பி நன்றாய் உணர்ந்து மனம் திரும்பினவன் பின்பு என்ன சொல்கிறான்? என்ன சொல்லுவான்? ஓப்பனாய் அறிக்கை செய்வான், நான் சபையை துன்பப்படுத்தியவன். அப்போஸ்தலனாய் மாறி அவன் எவ்வளவோ சீரும் சிறப்பான காரியங்களை, அற்புதங்கள் எல்லாம் அவன் செய்து வந்தாலும் தன்னுடைய வீழ்ச்சி அடைந்ததை நினைவு கூர்ந்து அவன் நான் இரக்கம் பெற்றேன் என்று சொல்வான். என்ன இரக்கம்? ஐ அஃபண்டட் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிற அதுவே எஸ் 2 அல்லது 3 பேராக இருந்தாலும் காட் இஸ், ஜீசஸ் இஸ் த ஹெட் ஆஃப் தட் சர்ச். இயேசு அந்த சபைக்கு தலைவராய் இருக்கிறபடினாலே தட் சர்ச், த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய சந்தைக்கு, அந்த தலையாய அந்த கிறிஸ்துவுக்கு, அந்த சபைக்கு நான் தீங்கு செய்தேன், அவருடைய சரீரத்திற்கு தீங்கு செய்தேன் என்று சொன்னாரே பாருங்கள். தட் இஸ் ஓப்பன் டெஸ்டிமனி. ஆகவே இது சாட்சி சொல்வது என்று சொல்வது, தே ரெக்கன்சைல் வித் த சர்ச். சபையாகி அந்த கிறிஸ்துவிடத்தையும் அதை மக்களையும் அந்த சரீரத்தை வைத்து தான் நாம் புத்தி சொல்கிறோம். எனவே நாம் நம்முடைய இருதயம் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இட்ஸ் ஃபுல் ஆஃப் லவ், அன்பு நிறைந்ததாக இருந்திருக்க வேண்டும். ஒருவரை புத்தி சொல்வதும் அன்பு தான், ஒருவரை கடிந்து கொள்வதும் அன்பு தான். தகப்பன் சிச்சிக்காத பிள்ளைகள் உண்டோ? சிச்சியே இல்லை என்றால் நாம் வேசியின் பிள்ளைகளாய் மாறுவோம் என்றல்லவா அவர் சொல்லுவார். சர்ச் இஸ் எ வெரி குட் சர்ச், லைக் எ ஃபாதர். ஒரு தகப்பனை போல் உள்ளதுதான் ஜீவனில் தேவனுடைய சபை. இதில் நான் பழகி அவர்களை பிரதான தகப்பனாகிய பரம தகப்பனை பழகி வந்தவன் நான். ஆகவே அது போன்ற ஒரு மலர்ச்சியான மனம் நிறைந்த ஒரு அன்பு நிறைந்த ஒரு உள்ளமான இருக்கும் பொழுது we will accept anybody, யாராக இருந்தாலும். ஒரு மனுஷன் இப்பொழுதுதான் பாவியாக வந்தாலும், இப்பொழுதுதான் குடிகாரனாக இருந்து, கொலைகாரனாக இருந்து, அல்லது விபச்சாரக்காரனாக இருந்து வந்தாலும் we won't hate him, அவனை ஒதுக்கி தள்ளுவதில்லை. we receive him, அவனுக்கு ஆண்டவரை பற்றி பேசுகிறோம், ரட்சிப்பை குறித்து சொல்கிறோம். அல்லது சபைக்கு தீங்கு செய்தவர்கள் நாங்கள் திருந்தி வருகிறோம் என்று சொன்னால்
they stand up and reconcile with the church, not to the people. ஜனங்களிடத்தில் உரியது அல்ல. they humble before God. தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி சொல்லுவதுதான். சிலருக்கு இந்த லோக மாதர்களுக்கு அது ஒரு கௌரவம் போல் தோன்றும். அட்டேங்கப்பா இப்படி போய் சாட்சி சொல்லி நம்ம மனதில் வர வேண்டுமா என்று கேட்பார்கள். ஆனானப்பட்ட அந்த பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரே, நான் சபையை துன்புறுத்தினேன் என்று அவர் சொன்னாரே பாருங்கள். அவர் அங்கிருந்து வரும்பொழுது என்னை எருசலேம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களோ என்று அவர் எண்ணிய பொழுது, ஏனென்றால் நான் சபையை துன்புறுத்தினேன் அல்லவா, ஆகவே நானும் யூதன்தான், இருந்தாலும் சபையை துன்புறுத்தினது நிமித்தம் நான் அங்கே போவதற்கு தயங்கின பொழுது, கோ நீ போ, ஐ வில் டேக் கேர் ஆஃப், நான் அதை பொறுப்பெடுத்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்ல அவன் போய் பின்பு அந்த எல்லா அப்போஸ்தலரோடும் அவன் கலந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு தன்னுடைய ஊழியங்கள் எல்லாம் அவன் செய்தான். ஆகவே தட் ஃபீலிங் ஐ ஹார்ம் த சர்ச் என்ற அந்த உணர்வு உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் என்ன, we love everyone, we receive to the church of the living God. ஜீவனுள்ள தேசனுடைய சபையிலே அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற நல்ல அன்புள்ள இருதயம் கொண்டுதான் சபை. அந்த சகோதரி மனம் திரும்பி வந்தது நிமித்தம் அவர்களை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்குரிய ஒரு அடையாளமாக எல்லோரும் கரங்களை தட்டுவோமா? நாம் எல்லாரும் விழுந்து நின்று இந்த அப்பமிக்கிற ஆராதனைகள் பிரவேசிக்கிறோம். நான் கேட்ட வார்த்தைகளுக்கு நன்றி கூறி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கடவோம். பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அப்பத்தை புசிப்பதற்கு வந்திருக்கிற நாங்கள் எங்கள் மூலமாக கேள்விப்பட்ட இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்தவர்களாக எங்களை சேர்த்து கொண்டீரே, நன்றி. எங்கள் வாழ்க்கையிலும் கிறிஸ்துவைப் போலவே இந்த வறண்ட நிலத்திலே நன்மையை காண துளிர் விட்டு பிதாவுக்கு முன்பாக வளருகிற அந்த ஆவிக்கிற வளர்ச்சியுள்ள வாழ்க்கை எல்லோருக்கும் தருவீராங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென்.